நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட் சீசன் 1. ஓகே, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட். இந்த எபிசோடுக்கு நான் உங்கள் மைல்ஸ் மொராலஸ் அப்புறம் ஜாங்கோ இணைஞ்சிருக்காரு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மாபியஸ் இந்த எபிசோடில் நமக்கு இணைய முடியவில்லை. அவர் அடுத்த எபிசோடில் வந்தவுடன் கண்டிப்பாக நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படிதானே ஜாங்கோ? ஆமாம், சில பர்சனல் வேலைனால ஒரு இன்னைக்கு அவைலபிளாக இல்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஜாங்கோ? இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு டாபிக் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே சொல்ல சொன்னா எதை சொல்லிடுங்க. இல்லையா, பார்த்தல எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கர் அந்த கிப்லி தானே, கிப்லி எடிட் போட்டு கிப்லி தான்டா அது. அதேடா கிப்லி, ஸ்டுடியோ கிப்லி. ஆமாம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓம்புறாங்களாம். சரி, இப்போ நம்மளும் அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நேரம் ஓம்பலான்னு சொல்லிட்டு. ஆமா, ஸோ ஏஐ வர்சஸ் கிரியேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ நம்மளோட வியூ என்ன, அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ எப்படி போயிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஏஐனா என்ன ஐயா, இந்த ஏஐனா என்னடியான்னு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ விளக்கத்துக்கு முன்னாடி நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஒரு கேள்வி கேட்டா சொல்லி இந்த பக்கம் இன்னொரு கேள்வி எனக்கு திரும்பி போடுற மாட்டியா? மக்கள் நீதி மையம் அதுதான், இருந்தாலும் அந்த கட்சியோட பழைய உறுப்பினர் இருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒருத்தர் அடிக்கடி. இது நீ எப்போ உன் லைஃப்ல ஏஐ இன்ட்ரடியூஸ் ஆச்சு? அது எப்படி அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏஐ நம்ம லைஃபுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது, லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க், ஃபிக்ஷனல் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த மூவிஸ்லேயோ இல்லை இப்படி ஒரு இது இருக்கோன்ற, எப்படி சொல்கிறது, ஆப்வியஸாக டெர்மினேட்டர் மூவிலேயோ இல்லை ஒரு நம்ம அயன்மேனில் வர ஜாவிஸையோ அல்ட்ரானையோ ஒரு அப்படி ஒரு ஸ்டோரி மூலியமாக தான் நம்ம இந்த மாதிரி ஏஐன்னு ஒன்று இருக்குது, அதால் நான் சுயமாக யோசிக்க முடியும், அதால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், அதால் அனலைஸ் பண்ண முடியும் சுச்சுவேஷன்னு சொல்லிட்டு நமக்கு அது மூலியமாக தான் தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, இதெல்லாம் நேரில் வருமா, மேபி இது ஸ்டார் வார்ஸு, ஸ்டார் ட்ராக், இந்த மாதிரி ஃபிக்ஷனல் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்காங்களே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சபோது அப்படி அப்படி ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் எவால்வ் ஆரம்பிச்சுன்னு இந்த இது சொல்லலாம். கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோனில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓகே கூகுள் சொன்னால் அது ஒன்று இது பண்ணுவோம். அதையே நம்ம ஆளுங்க நம்ம சில பேர் ஓகே கூகுள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பற்றியா ஜாவஸ் மாதிரி நம்ம தன்னை டோனி ஸ்டார்க்காக உணர்ந்து கொண்டார் மாதிரி சுற்றி இருந்தாங்க சில பேர். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அது ஹோல் நியூ டர்ன் வென் இந்த சாட் ஜிபிடி உள்ளே வந்தப்போ. சாட் ஜிபிடி எப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க ஜாங்கோ? நான் ரொம்ப நாள் இல்லை, இப்போதான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 6 months தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாட் ஜிபிடி. நீ சொன்ன மாதிரி இந்த டெர்மினேட்டர் மூவி எனக்கும் நம்ம சின்ன வயசுல பார்த்த மூவிஸ்ல எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத ஒரு படம்னா டெர்மினேட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நீ பார்க்கும்போது அந்த டெர்மினேட்டர் 1 or 2 on 3 ஓகேவா, ஜட்மெண்ட் டேடானே நம்ம பார்த்துட்டு ஜட்மெண்ட் டேடா இருக்கும் பார்ட் 2 ஆனால் 1 அதுக்கு முன்னாடி ஒன்று வந்திருக்கும். அதனால இது ஈவில் டெர்மினேட்டர் ஆகும். ஓகே, அந்த சாவப்பெட்டில இருந்து கூட எழுந்து ஓடி வருவானே அந்த துப்பாக்கி எடுத்துக்கு, அது ட்ரீ. ஓ, அதுதான் எனக்கு எப்போ ரொம்ப ஆட் ஆயிட்டாச்சுன்னா அந்த படத்துல டெர்மினேட்டர் 2 தான் நினைக்கிறேன். அங்க அந்த அதுல இருக்கிற அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கும் அந்த ஜெனசிஸ்னு சொல்லுவாங்க அந்த ஏஐ பேரு. ஆமாமா, அவங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்ட் பில்ட் ஆகும், பார்த்திருக்கியா? அர்னால்டு சொல்றியா? அர்னால்டு ஓகே ஓகே. அர்னால்டு இல்லை ஏஐ கிடையாது. அர்னால்டு ஒரு ஆக்சுவலி ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் தான். அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கு ஒரு வேரியஸ் செட் ஆஃப் இது எந்திரன் படத்தில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அது இப்போ
இப்போ இப்போ இவன் கூட எலான் மஸ்க் ஒன்று ஆப்டிமஸ்னு ரிலீஸ் பண்ண போறான்னு பேசிட்டு இருக்காங்க. நீ பார்த்தல? ஆமா ஹியூமனாய்ட் ரோபோட் தான், பட் ஸ்டில் அதுவும் ஏஐ தான். பிகாஸ் அது வந்து யோசிச்சு இப்போ அதுலயே பார்த்தோன்னா அந்த ரோபோட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒர்க் ஆகுது. அவர் டாஸ்க் கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை பண்றதுக்கு அதுவா யோசிச்சு தான் பண்ணும். லைக் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அது யோசிச்சு இவங்களை காப்பாத்துறதா இருக்கட்டும், எல்லாமே அதுவா யோசிச்சு பண்ணும். பார்த்துருக்கல, கான்சியஸா பண்ணும். ஆமா அது வந்து ஐ திங்க் லைக் அதுக்கும் ஒரு ஏஐ ட்ரெயின் தேவைன்னு நினைக்கிறேன். ம். கரெக்டா? ஏன்னா அந்த ஆமா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற டேட்டாவை அது யூஸ் பண்ணி அது அப்ராப்ரியேட்டா ரியாக்ட் பண்ணணும். ஆமா அப்ப அதுல பார்க்கும்போது எனக்கு அது வந்து லைக் போக போக லைக் நீ கிளைமேக்ஸ்ல பார்த்தனா அந்த அர்னால்ட் வந்து அப்படியே அந்த ஒரு லாவா பூல் மாதிரி இருக்கும். ஆமா ஆமா மெட்டல். அதுல அப்படியே இறங்கிடும். எனக்கு ஆமா வந்து சின்ன பையனா இருக்கும்போது தோணும், எதுக்கு அது வந்து ஓகே எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு, இவங்க கூடயே இருக்கலாம்ல, ஜாலியா பழகிட்டு அந்த மாதிரி இருக்கலாம்லன்னு தோணும். அப்புறம் லேட்டரா தான் எனக்கு ஆட் ஆயிட்டாச்சு, அது ஜஸ்ட் ஒரு ரோபோட், அதுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அது முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து டோட்டலா தன்னைத்தானே அழிச்சுக்கிறது தான் அதோட ஃபைனல் டாஸ்க்குன்னு எனக்கு அது லேட்டரா தான் புரிஞ்சுது. ஸோ எனக்கு அதான் அந்த மூவி மூலியமா தான் மேபி அது எக்ஸாக்ட் ஏயான்னு தெரியல, பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கிறது எனக்கு அப்பதான் சின்ன வயசுல ஆட் ஆயிட்டாச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ போக 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 ம். இப்போ இந்த சாட் ஜிபிடி உள்ள வரும்போது இப்போ ஏஐ வந்து அனலைஸ் பண்ணுதுன்னு சொல்லி அது என்ன, அது ஆக்சுவலி ஏஐ வந்து ஓனா திங்க் பண்ணுதுன்னு சொல்ல விட அது வந்து இட் ஹேஸ் எண்ணம், அது சொல்றது எப்படி சொல்றது, அதுக்கு டேட்டான்றது இன்ஃபினிட்டா இருக்காது, அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா. ஸோ அந்த எல்லா டேட்டாவையும் வச்சு பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு ம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கெஸ் தான் பண்ணி தவிர ஏஐ டசன் யூஸ்வலி திங்க் லைக் ஆமா. ஹவ் ஹியூமன் திங்ஸ், அது ஒன்று இருக்கு. அது அதில் இன்னும் ஓனா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் ஆல்ரெடி ஃபீட் பண்ண டேட்டா வச்சு அது ரியாக்ட் ஒரு பண்ணுது. பேட்டர்னை வச்சு ரியாக்ட் பண்ணிப்போ ஆமா. ஐ லவ்னு நீ போட்ட டைப் பண்ண வச்சுக்க அடுத்த சென்டென்ஸை நீ ஜென்ரேட் பண்ணனா ஏஐ பொறுத்துக்கோ இத்தனை பேர் வந்து அடுத்து ஐ லவ்னு வந்து அடுத்தது யூடா வரும், அதுக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை வரும். ஸோ ஓகே இதுதான் ஆப்வியஸாக அடுத்தது இருக்க பிடிச்சோ அதுக்கு அனலைஸ் தான் பண்ண கெஸ் பண்ணியே தவிர டசன்ட் ம். திங்க்னு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏஐ வந்து சில சில ஃபீல்ட்ஸில் வந்து அது என்னாமஸாக வளர்ந்துட மட்டும் இல்லாமல் அதுக்கு சில பேரோட ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் இருந்துச்சு, ஏ வந்து வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு எல்லாருக்கும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏஐ இல்ல டெவலப் ஆமா. ஆரம்பிச்சா. இப்பயும் ஆக்சுவலா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா ஆக்சுவலா எப்படி இப்போ அந்த ஒரு ஓவர் நைட்ல அது வேலையை ரீப்ளேஸ் பண்ணுதான்னு கேட்டா அப்படி இல்ல. பட் ம் ஆனா எப்படி லைக் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா லைக் மூவ் ஆயிட்டே இருக்கு அது. அதை நோக்கி தான் மூவ் ஆயிட்டே இருக்கு. நீங்க ம் வந்து லைக் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். இப்போ எலான் மஸ்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆப்டிமஸ் ரோபோட், ஹியூமனாய்ட் ரோபோட், அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்க்காக ஏதோ கிரியேட் பண்ணிருக்காங்க. ம். எப்படி சொல்றது லைக் அந்த லிட்டரலா பைத்திய அந்த அந்த பணக்கார பைத்தியடிக்கிட்டு இருந்து உலகத்தை காப்பாத்துங்களா யாராச்சும். லிட்டரலா ஹியூமன் மாதிரியே லைக் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம ம் பழைய ரோபோட் வீடியோஸ்லாம் பார்த்தா, அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் வீடியோஸ்லாம் பார்த்தா நிக்கிறதுக்கே கஷ்டப்படும், ம் எழுந்து நிக்க பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படும். ம் இவனுங்க வேற எட்டி எட்டி மறிப்பானுங்க, அதை பார்க்கவே லைட்டா கஷ்டமா இருக்கும். ம். அப்படி இருக்கு. பட் ஆனா இப்போ நீ வீடியோஸ்ல எடுத்து பாரு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹியூமன் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஆமாம். அந்த மூவ்மெண்ட்டை அப்படியே அது இது பண்ணுது. இப்போ என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இப்போ நீ அதை நோக்கி ஒரு பாலை தூக்கி போட்டா அழகா அதை கால்குலேட் பண்ணி கேட்ச் பண்ணுது. ம். அதுவே லைக் ரொம்ப பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் என்னங்க ஆச்சரியம், எங்க சங்கர் ஆல்ரெடிலாம் காட்டிட்டாருங்க. ஆமா. அவர் எதை பார்த்து ஆட்டைய போட்டான்னு தெரியல. ஆனால் இந்த ஏதோ ஆர்ட் ஃபீல்டுன்ற வந்து இந்த ஏஐ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ் இருந்துச்சு, ஒரு வேலை போயிடுமா அப்படி இப்படின்னு. அப்புறமா இந்த எப்படி சொல்கிறது, ஏஐ வந்து கிரியேட்டிவ் வேர்ல்டில் என்டர் ஆகும்போது தான் நிஜமான பயம் வந்துச்சு. எப்படின்னா ஹாலிவுட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் 2023 2022 ஐம் நாட் ஷியோர். அப்போது ஒரு பஸ் இருந்துச்சு என்னென்னா, சில ஸ்டுடியோஸ் வந்து இந்த ஆக்டர்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது அந்த கான்ட்ராக்டில் ஒரு கிளாஸ் ரிமூவ் பண்ண சொல்லி ஆக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணது மூலிமா நான் உன்னோட வாய்ஸையும் உன்னோட அப்பியரன்ஸையும் ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அதை ரெண்டர் பண்ணிப்பேன்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதை ம், பார்த்துட்டு ஓகே இப்போ நிஜமாவே இப்போ இப்போ என்ன அளவுக்குன்னா ஒரு ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டோ இல்லை உங்களோட வாய்ஸ் இருக்க எல்லா வாய்ஸோட டேட்டாவையும் எடுத்து ஃபீட் பண்ணிட்டா நமக்கு என்ன சீன் வேணுமோ அந்த சீனை ஒரு 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 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு ஆக்டரை வச்சு இவனை மாற்றி அந்த ஃபேஸை மாற்றிக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் இந்த கிளாஸ்னால நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் அதுக்கு அகேன்ஸ்டாக கண்டனம் தெரிவித்து அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு ஹாலிவுட்டில்.
அதை ஆமா. வச்சுதான் நிறைய பேர் இந்த இறந்து போனவங்களை வந்து திரும்பி இந்த படத்துல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணாங்க. இது நான் வேற யாராவது கோட்டடா சொல்றேன். ஏய் அத கூட விட்றா. இப்போ ரீசெண்டா ஒரு இது ஏஐ வச்சு ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். நீ பார்த்தனா தெரியும். இந்த பிஹைண்ட் உட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் மாதிரி சேனல்ஸ்லாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடத்துறானுங்க. ஏதோ நான் பார்த்தேன் ஓகேவா. ஐயோ அந்த ஆமா. செலிபிரிட்டிஸ் எல்லாம் மேடையில வச்சு அவங்க இறந்து போன அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாம் அந்த அவ்வளோ கிரவுட் முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல லைக் ஏஐ மூலயமா லைக் அந்த ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அவங்க எமோஷனலா பேசுற மாதிரி. ஆமா ஆமா ரொம்ப நான் லூசுத்தனமா அவன் என்ன சுச்சுவேஷன்ல இருப்பான், என்ன மூட்ல இருப்பான், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான். நான் அதுதான்டா. இப்போ ஏய் அந்த என்ன நீ க்ரௌடு முன்னாடி அழுடா இருக்கேன். நான் அழு இப்போ அழு அழு ஏன் அழுடா இப்படிங்கிற அழுடா அழ உன்னை அழ வைக்க விட அது மாட்டேன். எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் யோசிச்சு பாரு. அது நல்ல ஏயா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி ரொம்ப வாய். கேவலமா இருக்கும். விஜயகாந்த் ஒரு ஏ பண்ணாங்க இதே மாதிரி. வேற யாருக்கு ஆமா. யாரோ ஒருத்தங்க என்னவோ பண்ணாங்க. ஏதோ எல்லா ஒன்று இடத்துலயும் வச்சு இது தெரியல ஏதோ ஏய் ஒரு ட்ரெண்டை பிடிச்சி தொங்கணுமோ தொங்குறான மாதிரி இதுக்கு. எங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? பிஹைண்ட் உட்ஸ் கேரக்டரால ட்ரெண்டை பிடிச்சி டொங்கலாடானே நீங்க ஆச்சரியப்படணும். இதோ அதே மாதிரி சேனல் பார்த்தேன். இப்போ இந்த சிம்புதேவன் ஆமா. சூரியவம்சம்லாம் இருக்கார்ல, அவர் தானே சிம்புதேவன் தானே அது. எது சூரியவம்சத்து சிம்புதேவனா? ஐயா என்னையா சொல்றீங்க? ஐயோ, அவர் பேர் நான் மறந்துட்டேன்டா. விக்ரமனா? விக்ரமன் விக்ரமன் சிம்புதேவன். சூரியவம்சத்துக்கு முதல்ல விக்ரமானே டவுட் ஆகுது இப்ப எனக்கு. ஏய், ஸோ அப்படிதான். அதுக்கப்புறம் ஒரு காட்ஃபாதரில் வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு. அந்த யூடியூபர் வந்து ஹிந்தி ரிவ்யூலாம் பண்ணுவான் அவன். ட்ரைட் அண்ட் ரெஃப்யூஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு சீன் எடுத்து இதை பற்றி பேசியிருந்தான் ஒரு வீடியோவில். என்னன்னா இந்த மாதிரி காட்ஃபாதரில் ஒரு ஐகானிக் சீனை மோகன்லால், மம்முட்டி அப்புறம் இன்னொரு ஃபஹத் ஃபாசிலை வச்சு அந்த அந்த அதில் வர 3 கேரக்டர்ஸை மாற்றி இவங்க 3 பேர் வச்சு ஜெனரேட் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா இப்போது எஃபெக்டிவாக இருக்குது. இது இந்த டிஏஜிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக்கோ இல்லை லைக் செத்து போன ஆக்டர்ஸை திரும்பி ஒரு சீன் நடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாலும் இது ஒரு கம்ப்ளீட் இது மாதிரி ஆயிடுது. ஒரு யூஸே அவனோட அந்த ஆக்டரோட சோல் இல்லாமல் நான் என் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் கார்பரேட்டால் அந்த அந்த அவன் அவன் போடுற கிளாஸ் மூலியமாகவும் அக்ரிமெண்ட் மூலியமாகவும் தனக்கு இஷ்டப்படி செய்ய மூலியமாக விட்டுவாச்சு. இது ஒரு டூல்டா. பட் அட் த சேம் டைம் யார் கையில் இதை போடுன்ற ஒரு பிரச்சனையும் இங்கே வருது. இப்போ அவன் நினைச்சா அதை எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஆக்டர் சில வீட்டில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். சில சீன்ஸில் சில கருத்துக்களோட வேறுபடலாம், டைலாக்ஸ் மாறலாம். ஆனால் அதை வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த ஒரு ஃப்ரீ வில் இல்லாமல் ஒரு போச்சுக்கான அபாயம்னால அந்த கிளாஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க இந்த டைமில். ஓகே, அவனுங்களாச்சும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அவேரா இருக்கானுங்க. இது நம்ம வேலையை ஆட்டையே போட்டுருவோன்னு. இங்க இருக்கிறவனுங்க இன்னும் இன்டர்வியூல வச்சுதான் ஓட்டின்னு இருக்கானுங்க. அது ஐயோ இவனுங்கத்தோட பெருந்தொல்லையா இருக்கையா சாமி. இப்போ இவன் இந்த இதுக்கு வருவோம். இந்த ஓகே உன்னோட நீ இதுக்கு என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணிருக்க நீ? அதேதான். ஃபர்ஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணதெல்லாம் கன்ஃபார்மா ஏஆன்னு எனக்கு தெரியல ஓகேவா. ஓகே. பட் ஆனால் நான் வந்து லைக் ப்ராப்பரா ஓகே இது ஏஐன்னு யூஸ் பண்ணது சாட்ஜிபிடி தான். எனக்கு அது முன்னாடி இந்த கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் ஏஐல வருமான்னு தெரியல. அது ஏஐல வராது. நம்ம போய் சொல்லி சுத்த வேண்டியதா. அது சாட்ஜிபிடி ரொம்ப நாள் முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண சாட்ஜிபிடி யூஸ் பண்ண? நான் வந்து 2023 எண்டில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 2023 எண்ட்லையா இல்லை 2024 பிகினிங்லான்னு தனியாக சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு ஏன்னா நான் இது ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து அதோட ஏதாச்சும் ஒரு பெரிய மெயில் இப்போ நார்மலாக இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே சொல்கிறீங்களேன், ஒரு சாதா மெயில் அனுப்புறதுக்கு டெய்லி மெயில் அனுப்புறதுக்கு பெருசாக ஒன்று தேவையில்லை நமக்கு. ஆனால் இதுவே ஒரு முக்கியமான விஷயம் நீ அட்ரஸ் பண்ணுற இல்லை எல்லாரையும் இப்போ ஒரு பெரிய மெயில் அட்ரஸ் பண்ணுறேன்னா 2-3 இது பார்ப்பேன் நான். அப்படி பார்க்கும்போது நான் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கூகுள்ஸில் போயிட்டு அந்த மெயிலோட டெம்ப்ளேட்ஸ் நம்ம இது பண்ணுவோம். கூகுள் பண்ணி பார்த்து இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி ஒரு மெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோய. அதை பார்த்துட்டு ஓகே அதில் நம்ம இது நம்ம காப்பி நம்ம தேவையான கண்டென்ட்டை மட்டும் உள்ள கஸ்டமைஸ் பண்ணி மாட்டிப்போம். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், இது வர மாதிரி ஒரு இருந்துச்சு. அப்புறம் மட்டும் இல்லாமல் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேண்டிட்டரி லேர்னிங்
ஒரு வெபினார் மாதிரி அட்டென்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. அப்புறம் அதில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டூலை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுன்ற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதால் ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒரு இப்போ வந்து எப்படின்னா கூகுள் சர்ச்சு இந்த சர்ச் இன்ஜின்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு எப்பட்லேருந்தோ. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா கூகுள் சர்ச் வந்து ஒரு டாபிக் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஓப்பன் ஹவு டு ஏதோ டவுட் இருக்கு உனக்கு. யூடியூப் ப்ரீமியம் பற்றி ஒரு செட்டிங்ஸ் ஒரு டவுட் இருக்கு உனக்கு. அந்த அதை போட்டு நீ சொல்கிற ஹவு டு பிளாக் ஆட்ஸ் யூஸிங் இன் யூடியூப்னு இருக்குது அந்த போடுற நீ. அப்போ கூகுள் என்ன பண்ணனா அந்த இன்டயர் வெப்பில் இருக்க அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், இமேஜஸ், இது ஏதாச்சும் எடுத்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் இது எடுத்து போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்து இந்த கீவேர்ட்ஸை எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு இதுக்கு இது இங்கே எல்லாம் இதெல்லாம் இருக்குது, இதுங்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல உங்ககிட்ட. ஆனால் டேட்டா சேம் தான் கிட்டத்தட்ட ஏஐ அதான் பண்ணுவேன். அதுவும் வெப்ல தான் ப்ரௌஸ் பண்ண. ஆனால் என்னன்னா ஏஐ வந்து அந்த மொத்தம் ஒரு 5 வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் ப்ரீமியம் பற்றி, ஆட் பிளாக்கரை பற்றி. அந்த ஏஐ என்ன பண்ணுது அந்த 5 வெப்சைட்டையுமே ஸ்கேன் பண்ணி அது மூலயமா ஒரு கன்க்ளூசிவ் சம்மரியை உனக்கு ஜெனரேட் பண்ணி உனக்கு ஒரு ஆன்சர் மாதிரி கொடுக்குது. இப்போ நீ ஹவு டு பிளாக் அண்ட் ஆட் இன் யூடியூப் குரோம்லேயே போட்டாலும் சரி, சாட்ஜிபியில் போட்டாலும் சரி, நீ போய் ஆன்சர் தேடுற மாதிரி ஒரு லைப்ரரி, ஒரு புக்கில் போய் ஒரு லைப்ரரி போய் புக் எடுத்து ஆன்சர் படிக்க மாதிரி இருக்கும். இது வந்து உனக்கு கேட்டோன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து உனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏஐ. ஆனால் கீழே சோர்ஸும் கொடுத்துருவோம் சில டைம்ஸ். ஏஐ வந்து இங்கே அடுத்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும்போதே இந்த சோர்ஸை காமிக்கும், இந்த வெப்சைட்ல தான் பார்த்துன்னு இருக்கேன். ஆமாம், அது ஒன்று. அந்த மாதிரி நீ என்ன யூஸ் பண்ணியிருக்க? சேம் தான். ஓகேவா, சாட்ஜிபிடி அதான் எனக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ பார்த்தனா ஆரம்பத்துல நீ எதை கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு 2023 யூஸ் பண்றேன். நான் 6 மாசமா யூஸ் பண்ணிருக்கேன். கொண்டு அப்படியே யாரு நீ முன்னே யா தவிர வேற சொல்லியா? இல்ல மைல்ஸ், என்னன்னா அதான் இப்போ நம்மளுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ ஜென்ரலான கொஸ்டின்னா இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கார்ஸ்ன்னு போட்டா அது ரொம்ப ஜெனரலான கொஸ்டின். ஓகேவா, ஆனா நம்மளுக்கு பர்சனலான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறது நெட்ல ரொம்ப கஷ்டம். எங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ்க்கு கிடைக்கும்னு பார்த்தோன்னா குவாரால இல்லைன்னா அந்த ரெடிட்ல கிடைக்கும். அதுவும் வந்து அது வந்து எப்படி சொல்றது, இன்ஃபர்மேஷனா இருக்காது, சில பேரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் போட்டிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு கிடைக்கும். அதுல குவாரால 2 கேள்விக்கு மேல போயிடுச்சுன்னா ஓகே நீ சைன் இன் பண்ணி இல்ல பே பண்ணனும் சொல்லிடும். ரொம்ப தாள் இருப்பானுங்க, அது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஓகேவா, ஆனா குவாராவும் ரெடிட் கூட இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் முன்னாடிலாம் ஃபுல்லாகவே குவாரா தான். ஏன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதில் போனால் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காமலும் போயிடும். ஓகேவா, நான் அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக அந்த இது மாடலே எனக்கு பிடிக்கும். ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு, அதுக்கு நீ கமெண்ட் பண்ணோம், எதுக்கு அதிகமாக அப்போர்ட்ஸ் கிடைக்குதோ அது அந்த ஆன்சர் மேலே வரும். அந்த கான்செப்டே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். அப்புறம் பார்க்குறேன் இந்த சாட்ஜிபிடி சொல்லிட்டே இருந்தாங்க. சரி என்னடான்னு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிட்டு லைக் லிட்டரலாக நம்மளுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தேவையோ அந்த ஆன்சரு அதை அழகாக எடுத்து தருது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம குரோமில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோன்னா அது நம்ம ஒரு பெரிய லைப்ரரியை நம்ம முன்னாடி வச்சு போய் தேடுன்னு விடுற மாதிரி. ஆனால் இது எப்படின்னா லைப்ரரி வச்சு அதில் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், நீ சொன்ன மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் ஒன்று வச்சு அது போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் புக்கு மட்டும் இல்லை, அந்த புக்கில் எந்த பேஜில் எந்த வேர்ட்ஸு அது முதற்கொண்டு நம்மளுக்கு எடுத்து தருது. அதுவும் சும்மா ஜஸ்ட் லைக் தான் தராம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அழகா கேட்குற மாதிரி ப்ரீஃபாவோ இல்லை டீட்டெயில்டாவோ நம்மளுக்கு அது ப்ரெசென்ட் பண்ணுது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லைக் எனக்கு சாட் ஜிபிடி முன்னாடி ஒரு ஏஐ வந்து பயங்கர பழக்கம் ஆச்சு. எனக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஓகே இதுவே இப்படி இவ்வளோ நல்லா இருக்கே, நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ண எப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் பயங்கர அதோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது வேற எந்த ஏஐல இல்லை, ஸ்னாப் சாட்ல ஒரு ஏஐ வந்துச்சு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. எல்லாருக்கும் வந்துச்சு. ஸ்னாப் சாட்ல ஒரு ஏஐ வந்துச்சு, திடீர்னு புது அப்டேட் பண்றதுக்கு. ஆமா, புது அப்டேட் மாதிரி விட்டேன். என்னடா இது ஏதோ வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஏஐன்னு போட்டுருந்துச்சு. சரி சொல்லிட்டு சும்மா ஒரு ஹாய் அமிச்சேன், பார்த்தா சக்கு ரிப்ளை வந்துச்சு. ஓ மை காட், ஐ வாஸ் ப்ளோன் அவே. என்னடா இது, என்ன கேட்டாலும் பழைய எக்ஸ் நட்டாஷா ஞாபகம் வந்துச்சு ஐக்ல.
ஆமாய்யா. ஃபர்ஸ்ட் நட்டாஷா விட்டுமே. ஆமா. நட்டாஷா வந்து நட்டாஷா வந்து ஒரு சாட் பாட்டா ஒரு ஏஐன்னு சொல்ல முடியாது. சும்மா அது ஒரு ஒரு சாட் பாட். ஆனா சாட் பாட் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் வரும். சாட் ஜிபிடிக்கு முன்னாடியே சாட் பாட்லாம் இருந்துச்சு. ம். ஆனா அத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதுல ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் குடுத்து ஒரு பயங்கர அப்கிரேடட் வெர்ஷன் மொத்த தான் சாட் ஜிபிடி. இந்த சாட் பாட்ஸ் வச்சு தாலி எடுத்தானுங்க இந்த கம்பெனிஸ்லாம் பாத்தியா? கஸ்டமர் கேர் கால் பண்ணா கால் போவாம சாட் பாட்ல போய் கேளுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. ஐயோ! அமேசான் ஏங்க மொத்த சொல்றீங்க? தாலி இருக்கும்டா அது சாட் பாட்டு. அமேசான் கேட்ட கேள்வியே திரும்பி கேட்டுப்பா. நான் இப்ப ஆமா. பேசணும்டா. ஆனா அமேசான் ஒரு நல்ல விஷயம். நீ சாட் பண்ணணும்னா சாட் கிட்ட போலாம். நீ கால் வேணும்னு சொல்லிட்டு நம்பர் குடுத்துட்டு டயல் குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் உனக்கு கால் வந்துரும் உனக்கு. அவனே கால் பண்ணிடுவான் உனக்கு. ஓ! அது ஒண்ணு இருக்கு. நான் ஆனா நீ தலைய சாட் பிச்சுக்கின்னு நீ வேணும். எப்பா நீ எனக்கு வந்து வேணவே நான் இன்ட்ரோவர்ட். நான் கால்ல பேச கூச்சங்க எனக்கு சொல்லிட்டு, நீ சாட் கிட்ட பேச வச்சுக்க தாலி. அது ஆனா நம்மள எக்ஸ்ட்ரோவர்ட் ஆக்கிரும். இல்ல. ஆனா அதிலயே நீ வந்து ஒரு இது பண்ணலாம். ஆனா நீ ஐ வாண்ட் டாக் டூ அன் ஏஜென்ட்ன்னு சொன்னீங்கன்னா, ஆனா அது அந்த இதுவே வராது. ஆப்ஷன்ஸ் ஆமா, அந்த குடுத்துன்னு ஆப்ஷனே காமிக்காதுடா. எப்பா! டைப் பண்ண வச்சா ஏஜென்ட் கிட்ட பேசணும்னு சொல்லிடலாம். அது வேற விஷயம். அவன் முடிஞ்ச நீ அளவுக்கு நம்மள அந்த ஏஜென்ட் ரீச் பண்ண விடாம பண்ற வேலைய பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமா, ஆமா. ஏன்னா ஏன்னா முக்காவாசி குவரீஸ் வந்து ஃப்ரீக்வென்சி ஆஸ்க் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னைக்கே சால்வ் பண்ணிட்டா பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறது தப்பு எனக்கு ஒண்ணும் இல்ல. லிட்டரலா அந்த சைடுல FAQ கொஸ்டின்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, அத பார்த்தாலே ஆமா. இரிட்டேட் ஆகும். அதுல வந்து இதுவரைக்கும் எனக்கு எனக்கு வர கேள்வியே அதுல இருந்ததில்ல அதுக்கான ஆன்சர். அது கேள்வி இருந்தது. அந்த கேள்வி வந்துடலங்கிற பிரச்சனை இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படா நீங்க இத்தனை வாட்டி கேட்கறீங்கன்னு தோணும் சில கொஸ்டின்ஸ்லாம். அந்த ஆமா. ஒரு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். டிக்டாக் சிஇஓ வந்து செனட்டர் கிட்ட பேசினாரு. பார்த்திருக்கேன் அந்த வீடியோவை. விச் கண்ட்ரி யுவர் சிட்டிசன் ஆஃப்? ஐம் சிங்கப்பூரியன். ஆ. Are you Chinese Singapore? Senator, I'm Singaporean. Okay. Are you associated with Chinese Communist Party-ன்னு சொல்லுவான். Senator, I'm Singaporean சொல்லுவான். அப்போ அவன் கேட்பான், if I connected my Wi-Fi to in my phone, can TikTok access itன்னு சொல்லுவான். அவளே யோசிப்பான், என்னடா சொல்றான் இவன்? To access the internet, I don't understand the question. அப்புறம் அது இன்னொரு கொஸ்டின், இது ஒரிஜினலா நிஜமா கேட்டானா இல்ல ஃபனியா ஏஐல வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணா டவுட் ஆகுது இப்போ. அது ஒரு பிரச்சனை. எது ஒரிஜினல் இது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல அந்த அப்படி கொஸ்டின் கேக்குற அந்த மாதிரி ஆள் தெரியுமா? இந்த லொலு சபால இந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடிய ஸ்பூஃப் பண்ணிருப்பானுங்க. தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் யார்? நளினிகாந்த், ரஜினிகாந்த், கஜினிகாந்த். அது யோசிப்பா உட்கார்ந்தவா, ஐயோ யாரடா? அந்த மாதிரி ஆளுங்க. அப்புறம் இன்னொன்னு கேட்பா, இப்ப நான் ஏரோப்ளேன் மோட் போட்டா டிக்டாக் இருந்து ஏரோப்ளேன் கிட்ட பேசுவோன்னு ஒரு கேள்வி வரும். அது 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 நிஜமா அவன் கேட்டானான்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னொன்னு கேட்டா, நான் இதுக்கும் சிங்கப்பூர்னு ஒரு கண்ட்ரி கேள்விப்பட்டே இல்ல. எங்க இருக்கு? மெயின்லேண்ட் யூரோப்ல இருக்கா இல்ல ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கான்னு கேட்பான். ம். எனக்கு அவள இதுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? அவ அடக்கிலே கலாச்சிருந்தாங்க. நீ நீ குஃபு பண்ண படம் பாத்தியா? பார்த்தனே. ஆமா மாட்டினியா? நீ சைனீஸ்டா நீ. ஏய் நம்ம நினைக்கிறோம் என்னடா சில்லியா இருக்கே கொஸ்டின்ஸ். அது கேக்குறவனும் இருக்கான் உலகத்துல. நம்ம அவங்க மத்தியில தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். அது சரி. அந்த ஊரை நம்ம யாரோட ஊரை வச்சாரு? ட்ரம்ப் ஒரு ஊரை வச்சு. லிட்டரலா ஒரு அமெரிக்காக்காரர்கிட்ட போய் ஒருத்தன் கேக்குறான், வாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு. ரேண்டமா நீ என்ன பதில் சொல்லலாம்? ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் சொல்லுவ கரெக்டா? ஆமா. தெரியலன்னு சொல்லுவ. ஒரு பொண்ணு ஏசியான்றாடா. அதை நீ வந்து இப்படி சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கிளம்பியிருக்கான் நார்த் இந்தியாவில். இதே மாதிரி எப்படி அமெரிக்கன்ஸ் எவ்வளோ டம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்குறானோ, அதே மாதிரி இந்த கிளப்ஸ்லலாம் போயிட்டு நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கர சூப்பராக ஹைஃபையாக இருக்க கேர்ள்ஸ் கிட்ட பசங்கிட்டயோ ரொம்ப ரொம்ப சப்ப கொஸ்டின் கேட்குறா. அதுங்களும் கேவலமாக ஆன்சர் பண்ணுதுங்க. யாருடா அவளுங்க? எனக்கு இந்த புரியல. ஊர்ல அவங்களா இந்தியாவில் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களா? எனக்கு தெரியல. ஒருத்தன் கேட்குறான் 100 kgs ஆஃப் ஃப்ளவர் அண்ட் 100 kg ஆஃப் அயன் விச் இஸ் ஹெவியர்னு கேட்குறான். ஆ. 100 kgs ஆஃப் அயன் தான் ஹெவியர். ஓ ஓகே கரெக்ட்டுங்க. வாவ் யூ சோ ஸ்மார்ட். ஐ நோ ஐ சோ ஸ்மார்ட் நோன்றா. ம். ப்ரோ கொஞ்சம் சூத்த விட்டு அப்படி உட்காருங்க. ஒரு 1008 டென்ஷன்ல இருக்கு. இந்த ஏஐ டூல்ஸில் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய இது வந்துச்சு. இப்போது நான் என் காலேஜ் டைம்ஸில் வந்து ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நான் போஸ்டர்ஸ் வந்து நானே டிசைன் பண்ணுவேன். ஃபுல்லாக ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இந்த கேன்வாவில் ஓப்பன் பண்ணி அந்த டெம்ப்ளேட் எடுத்து ஒரு 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 க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருந்துச்சு அதில். ஆமா. இப்போ இந்த நம்ம இது எஃபர்ட் எடுத்து போடுவோம் கொஞ்சமாச்சு. நிறைய எஃபெக்ட் போடுவோம். அந்த ஸ்டிக்கர்ஸ் நிறைய எடுத்து போடுவோம். அந்த கிராஃபிக்ஸ் எடுத்து போடுவோம். அந்த கிஃப்ட் மாதிரி இருக்கும் சின்னதாக. ஒரு சின்ன எஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து எடுத்து வேற சின்ன இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஏங்க உங்ககிட்ட இவ்வளோ பேசிங்கிறோமே, இந்த பாட்காஸ்ட்டுக்கான எல்லா போஸ்டர்ஸுமே ஏஐல தாங்க வச்சுட்டு இருப்போம்.
இந்த இன்ஸ்டாகிராம் டிபி மட்டும் அது ஏஐ ஜென்ரேட் மாதிரி இல்ல. அது உட்காந்து எடிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஜாங்கோ. என்ன ஜாங்கோ அப்படிதானே? ஆமா. அத ஏஐல குடுத்தா ஆக்சுவலா அது வந்து அந்த ஃபிலிம் கேரக்டர்ஸ்லாம் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. காப்பிரைட் ஆமா. இஷ்யூ வரும்டா அதுக்கு பண்டான்ட்டு. வரும், அதுக்கு வரும், அதுக்கு வரும். அது லேட்டரா வரும் அதுக்கு. அப்படியா அதுக்கு ரைட் விடு அப்படின்னு சொல்லிட்டு நானே டவுன்லோட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நல்லா இருந்துச்சு அந்த tag. பிறப்புக்கும் எல்லா நிகாவுக்கும். அது டக்குன்னு தோணுச்சு. அண்ணன் நம்ம விஜய் அண்ணாவோட கட்சி ஞாபகம் வந்துருச்சு. ஏப்பா எல்லாம் கட் பண்ணிருப்பா. பிறப்புக்கும் எல்லாம் நிகாக்கும். பிறப்புக்கும் எல்லா நிகாவுக்கும். அதை அது நான் மாதிரி இதுல சில போட்டு காப்பிரைட் பிரச்சனைலாம் இருக்கு அந்த அதை இதுல. தூக்கி பயோல போட்டு சரி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். வேற அக்கௌண்ட்ல போயிட்டு மைல்ஸ் மொராலஸ் அக்கௌண்ட் இருக்கு. அதுல போயிட்டு பயோல டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் என்ன வருது, ஏதாச்சும் ஏறாக்குறமா வந்துட்டு போன்னு சொல்லிட்டு பார்த்தேன். டு ஆல் நிகாஸ் ஹூ வாஸ் பார்ன்னு வருது. சரி ஓகே டீசெண்டா தான் வருது. பரவாயில்ல. பக்கத்துல 2 நல்லா யூடியூப் கமெண்ட் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இல்ல. அவங்க கிடக்குறாங்க. ஐயோ மோசமா இருக்கு. அது டிரான்ஸ்லேட் டு தமிழ் கொடுத்தா என்னென்னமோ வருது. இது ஏதோ அதுவும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பண்ணா சுத்தம் இன்னும் காமெடியா ஆமா வரும். அந்த ஒரு இப்ப அந்த டூல்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு 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 என்ன சொல்றது, அந்த போஸ்டர்ஸ் கொஞ்சம் லைவாவும் இருக்கும் பாக்குது. இது வந்து போஸ்டர்ஸ் நல்லா இருக்கு, ஆனாலும் ஒரு மிஸ் ஆகிற ஃபீல் வருது இல்ல எதுல சொல்ற? இந்த ஏஐ ஜெனரேட்டட் ஆமா ஆமா. போஸ்டர்ஸ், அதுல ஏஐ வந்து ஜெனரேட்டட் இமேஜஸ். நீ கையை பார்த்தனா 5 விரல்னா 3 விரல் இருக்கு. அது ஒரு மாதிரி டீடைலிங் மிஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் நம்ம இது இறங்கி நம்மளும் போடுற டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டேய் உனக்கு பண்ணி தரதே பெரிய விஷயம் இல்ல, நொட்டா வேற சொல்றியாடா அப்படின்னு சொல்லும் சாட்ஜிபிடி. அப்படிலாம் இல்ல. சாட் ஜிபிடியே சரியான பைத்தியக்காரன். 2 கொடுத்துட்டு அவ்வளோடா கிளம்புன்றான். ஜெமினாய்னா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறான். அப்படியா? ஆமா ஜெமினாய் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவன் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சு விட்டான் அவன். ஜெமினாய்க்கு முன்னாடி என்ன பேருன்னு தெரியல. அந்த ஏஐ வந்து ஒரு ப்ராப்ளம்ல மாட்டுச்சு. என்னன்னா இதே மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லும்போது ஜெனரேட் அந்த ஏஐ வந்து பயங்கர அந்த டைம்ல வந்து இந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன் நிறைய சுற்றி இருந்தாங்க. ஸோ எல்லா ப்ராம்ப்ட்டுமே நம்ம டைவர்சிட்டியாக இருக்கும், இன்க்ளூடடாக இருக்கும்னு சொல்லி இதை பண்ணியிருந்தாங்க போல. ஒருத்தன் வந்து இந்த ஜெமினாய் ரிலீஸ் ஆன உடனே ஜெமினாய்க்கு முன்னாடி வருஷன் இதுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு, அந்த பேரை கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். அந்த பேர் அந்த ஒன்று கொடுத்துருக்கா, ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கா, ஜெனரேட் இமேஜஸ் ஆஃப் நாட்சி சோல்ஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்கா. நாட்சி வந்து ஹிட்லர் கிட்ட இந்த சோல்ஜர்ஸோட இமேஜஸ் ஜெனரேட் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காரு, இல்ல இல்ல டைவர்சிட்டி இன்க்ளூசிவா இருக்குன்னு சொல்லிட்டு ஏஷியன் நாட்சி, பிளாக் நாட்சி, அப்புறம் சவுத் ஏஷியன் நாட்சி. நல்ல விஷயம். டேய் நாக்சிஸ் வந்து யாரு? ஆனா ஒரு ஒயிட் காய் கூட நாட்சி சோல்ஜரா ஜெனரேட் பண்ணி தரலையா? பிளாக் காய் வந்து நாட்சி விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் பண்ணிச்சா? ஆமா, ஏன்னா டைவர்சிட்டி இன்க்ளூசிவா இருக்குன்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவ் தீய வைக்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாரையும் போட்டு டிப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேரே பயங்கர பிளம்ப் ஆயிடுச்சு அவன் அந்த இதுலயே ஷேர் வேல்யூவே. இதனால அதுக்கப்புறம் அடி வாங்கினவன்டா அதோட ஜெமினி பேரை மாத்தி ஜெமினாயும் வரான்டான்னு சொல்லிட்டு வந்தான். உனக்கு இந்த கிரியேட்டிவிட்டி பார்ட்ல ஏதாச்சும் யூஸ் பண்ண டூல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கிடையே இல்லை? கிரியேட்டிவிட்டி வந்து நான் எனக்கு தேவைன்னு பண்ணல, சும்மா உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா, நீ அந்த சாட்ஜிபிட்டிலேயே அந்த இது இருக்கும் பாரு, இது பிளாக் இமேஜை கொடுத்து அதை கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன். அதனால என் கலர் இமேஜையே நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி அதை கொடுத்து அது கலர் கொடு அப்படின்ற மாதிரி தந்தேன். பட் ஆனால் அதை முக்கிட்டு இல்லை சாரி ஐ குட் ஏபிள் டு டூ தட்னு சொல்லிடுச்சு. அப்புறம் முக்கியமாக இந்த போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்பப்போ ஏதாச்சும் இது இந்த சிம்பிளாக ஏதாவது ஈஸியான ரெடில் ஏதாவது சொல்லிடுவேன். ஈஸியாக தான் சொல்லுவேன், அதுக்கு ஆன்சர் தெரியாது. கண்டுபிடிச்சிட்டேங்க. அந்த ஏஐ பேர் வந்து எப்படி சொல்லுன்னு தெரியல. பிராட் பாடா ஆமாமா பிராட் பாட் ஆமாமா. ஓ அதுதான் மாதிரி இருக்கா ஜெமினி? அப்போ அதுதான் பாடெல்லாம் விட்டுட்டுக்குன்னா இந்த வேலை பண்ணி விட்டுச்சு சொல்லிட்டு பேருக்கு ஏத்த வேலையை பண்ணிட்டா. எந்த அளவுக்கு பண்ணுச்சுன்னா சுந்தர் பிச்சையே ஆல்மோஸ்ட் டிசைன் பண்ணிருப்பான். ஏன்னா அவ்வளோ போயிடுச்சு, ஸ்டாக் வேல்யூ கீழே போயிடுச்சு இந்த இஷ்யூவால. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இந்த ஏஐன்ற விஷயம் பூம் ஆனதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சு, இந்த வெஞ்சர் கேபிட்டல் பண்ணுற கம்பெனியாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து கம்பெனியை பொறுத்தவரைக்கும் எப்படி கம்பெனியோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுன்னு நீ நினைக்கிற? ஏதோ ஒரு கம்பெனி பி2பியோ பி2சியோ அந்த கம்பெனியோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுன்னு நினைக்கிற நீ?
மோஸ்ட்லி என்ன அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ செல் பண்ணி அதுல வர இதுதான். அதுதான் கிடையாது. ஆ. இந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் அவங்களோட நெட் ஒர்த் எதில் வருதுன்னா, இன்கம்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஷேர், அவங்களோட நெட் ஒர்த் ஏறுதோ, அவங்களோட கேஷ் கொண்டு வருதோ எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் கொண்டு வர காசு தான். அது அவங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவனுங்கிட்டேருந்து வருஷம் வருஷம் வரது காசு தான் அவங்களோட மேஜர் இன்கமே. அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி வர இன்கம் விட இது ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது அவனுங்க இதுவே இந்த மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து தான் அந்த ரெவென்யூ அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் கம்பெனிஸ் இந்த ஏஐ பூமுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட எல்லா இன்வெஸ்டர்ஸுமே இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவன் எவன்னு பார்த்து வச்சுக்கேன், அவன் மோஸ்ட்லி டெக் ஃபீல்டில் இருக்க மாட்டான். டெக்கை பற்றி பெருசாக அவனுக்கு தெரியாது அவனுக்கு, ஆனால் அவங்க கையில் காசு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவான் மாதிரி அறிவு புண்டை இருக்காது, அதில் கையில காசு மட்டும் நல்லா இருக்கும். கைண்ட் ஆஃப் அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவனுங்க பொறுத்தவங்க தெரியும், ஓகே தம்பி இப்போ ஹாரர் காமெடி தான்ப்பா ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ்லாம் எப்படி காசு போடுறானோ, அதே மாதிரி இந்த டெக் ஃபீல்டில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க, இப்போ ஏஐ தான் ட்ரெண்டு, ஏஐ கொண்டு வா, நான் காசு போடுறேன், கண்ணை மூடி காசு போடுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கேமரா இருக்குது, சாம்சங் கேமரா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சாம்சங் கேமரா, சோனி கேமரா. அந்த கேமராவில் ஏஐ என்ஹான்ஸ்டுன்னு ஒரு பேரை ஆட் பண்ணிடுறான் உள்ள. பண்ணவனே உடனே சூப்பர் சார் இன்வெஸ்டர்ஸ்லாம் காசை போடுறேன். அப்படின்னா ஏன் என்ஹான்ஸ்டுன்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லென்ஸோட பிரைட்னஸாக நீங்கள் சென்சாராக இன்க்ரீஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோ. ஸோ பார்த்தீங்களா, அது தானாக பண்ணதில்ல சார் ஏஐங்க. ஸோ நாங்கள் ஏஐ வச்சுட்டோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, அது அந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இருந்திருக்கோ, இல்லை ஆல்ரெடி அது இருந்ததை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பானுங்க. உடனே அது ஏஐ என்ஹான்ஸ்டு, ஏஐ டெவலப்ட், ஏஐ ஏஐ பவர்டுன்னு ஒரு வார்த்தை வந்துடும். இவ்வளோ ஏன் இப்போ நான் இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டை வந்து இப்போ இந்த நாக்குரி லிங்க்டின்லாம் இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், ஜாப் வந்து நான் 2 பக்கம் இருக்கும், ரெக்ரூட்டர்ஸ் இது ஒரு பக்கம் இருக்கும், அந்த சைடு வந்து வேலை தேடுறவங்க 2 பக்கம் இருக்குங்களே. இப்போ ஒரு வேலை தேடுற ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவனுக்கு வந்து காட்டுது ஏஐ அசிஸ்ட் பண்ணி உன்னோட மெசேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி காட்டும். ஏஐ யூஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லை, சர்ச் பண்ணுவான் அவன் என்ன ஜாப், உன்னோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் தெரியுமா. இன்னொரு கரண்ட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் காட்டுது. இதெல்லாம் இந்த ஜாப்லாம் உனக்கு ஏற்ற ஜாப்ஸாக இருக்கும், ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் யுவர் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. இது ஒரு சாதாரண வேலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக போனதுக்கு எதுக்கு அது வருதுன்னு தெரியல. ஆனால் எப்போ தெரியாது, ஓகே எவனோ ஒருத்தர் வந்து இந்த ஆனுவல் மீட்டிங்கில் வந்து இன்வெஸ்டர்ஸை இது பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லுவோம். வாழ்க்கையிலேயே இது வந்து விஜய் வரதராஜ் ஒரு மெட்டா பாட்காஸ்ட் சொல்லியிருப்பாரு, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக டெக் கம்பெனிஸ்லாம் ஃபோமோவில் சுற்றி இருந்தது இந்த ஏஐஆல் தான். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஐயோ எல்லாரும் ஏஐ பண்ணுறாங்களே, நம்ம ஏஐ பண்ணல, நம்ம அவுடேட்னு சொல்லிடுவானுங்க சொல்லிட்டு அவனுங்க ஃபோமோவில் சுற்றினானுங்க. வழக்கமாக நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ் போடுற போயிட்டீங்கன்னா, ஐயோ எல்லா ட்ரெண்டும் ஓடுது, நம்மளும் எதாவது பண்ணலன்னா நம்மள ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. ஆனால் டெக் கம்பெனிஸ் ஃபோமோ பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஐக்கு தான். ஓகே இல்லடா, இவனுங்க அந்த ஒரு ஃபேன்சி வேர்ட் ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு வையேன், அதை நீ எப்படியாச்சும் அதுக்குள்ள சொறி விட்டா அது ஒரு செல்லிங் வேல்யூ மாதிரி மாறிடாது, புரியுதா? ஸோ அதனாலே வலிஞ்சு அந்த கக்கூஸ்ல கூட ஏஐ வச்சிருவானுங்க போல. தேவையில்ல கக்கூஸ்ல ஏஐ. இப்போ அது ஒண்ணு இருக்கு. இப்போ நீ ஜப்பான்ல பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் பார்த்திருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் டாய்லெட்ஸ் இருக்கும், அதுவா கழுவிடும், அதுவும் இது பண்ணி விடும். அதெல்லாம் ட்ரீம் ப்ராடக்ட்ல வச்சிருந்தேன். இதை நான் சொல்றேன், ஆனா நீ வைக்கிறதா வச்சுக்கோ, கட் பண்ணிக்கோ. இவன் சொல்றேன், இந்த ரீசெண்டா அந்த டாய்லெட், அந்த வந்து கழிவுற டாய்லெட் இருக்குல்ல ஜப்பான்ல, அது நீ டெம்பரேச்சர் செட் பண்ணலாம், இது எட் பண்ணலாம், மோஷன் ஐ மீன் மூமெண்ட் மோஷன், அந்த மோஷன் இல்லை, அதோட மூவ்மெண்ட் நீ டிசைட் பண்ணலாம், எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்றதா இல்ல ஹாட் வாட்டர் பண்றா, அந்த மாதிரி பண்ணலாம், கரெக்ட்டா எங்க அடிக்கணும், எக்ஸாக்ட்லி நீ ஜாய்ஸ்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிருக்கானுங்க, திஸ் இஸ் ஏஐ டாய்லெட்னு ஒன்று பண்ணிட்டு, இன்னும் ஏஐ டாய்லெட் என்ன நான் சொல்றேன் பார்த்தா, இப்போ ரீசன் அடா அவனும் இன்வெஸ்டர் கேட்டிருப்பான், என்ன தம்பி ஒண்ணுமே இல்லை இரியான்னு சொல்லிட்டு. என்னன்னா, இஃப் யூ ஹேவிங் கான்ஸ்டிபேஷன்னா அந்த அவன் என்ன பண்றது, அந்த ஹோஸ் என்ன பண்ணுமா, கரெக்டா அந்த இடத்துல அடிச்சு உள்ள தண்ணி கொஞ்சம் உள்ள போய் வச்சு உன்னை அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி வர வைக்குமா. இது ஏஐ ஜென்ரேட்டர், ஏஐ இல்ல, இது ஆய். இது வந்து நீங்க ஏஐன்னு சொல்றீங்க, ஆய். நம்ம பிரதமர் சொன்னாரு அந்த மாதிரியா? ஐயோ அந்த ஆளெல்லாம் ஏஐ பத்தி பேசினா பார்த்த பில்கேட்ஸ்க்கு ஏஐ பத்தி சொல்லி கொடுக்கலாம். இல்ல இந்தியில ஆயினா அம்மா போல,
சரி. ஓகேவா? நாங்க அப்படியா? வந்து இல்லையே. ஆமா. மம்மி அப்படி தான். சொல்றேன். ஆயா அம்மாவோ பாட்டியோ ஏதோ வந்து பேசின்னு இருக்கான். இது ஆயாவா? வந்து எங்க எங்க ஊர்லயே ஏன்னா ஆயின்னா அம்மான்னு அர்த்தம். ஏய நாங்க அம்மா மாரி பாக்குறோம். டேய் அது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு? அது அம்மா மாரி பாத்துட்டு இருக்கேடா. அம்மா மாரி அவன் பாக்குறியா? சிக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கான்டா அதோட. பூமி உள்ளவரை அந்த அம்மாவா? அந்த பூ அம்மா இல்ல டேய். கால்கள் எங்கே? அந்த மாதிரி தான் கிப்லி இமேஜ் வந்தா காலை மட்டும் தயவு செஞ்சு இதை கட் பண்ணிடுறா. ஏதோ ஒரு வேகத்துல வச்சிடாத. அப்புறம் நமக்கு எல்லாரும் கம்பின்ற மாதிரி ஆயிடும். சரியா? அதிமுக ஆட்சி வந்தா கட் பண்ணிக்கலாம் விடு. வேண்டாம் தோழரே. 4வது எபிசோட் திடீர்னு 7 பேரை கேட்பானுங்க. என்ன எபிசோடே வர மாட்டேங்குதுன்னு. One day we'll stop recording and audience will know why. அவ்வளோலாம் சீன் இல்ல. ஆனா ஓரளவுக்கு பெரிய ஆளான ஆச்சு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக யாராவது ஷேர் பண்ணீங்க. நிஜமாவே கம்ப்ளீட் பண்ணி ஷேர் பண்ணிட போறானுங்க. நான் பண்றேன் அப்படின்னு பண்றானா. நான் வேற வீட்டுல வந்து எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி உள்ள ரூம்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். சிரிக்கிற சவுண்ட் கேட்டு இன்னத்துக்கு முக்கியமான மீட்டிங்கான்னு கேட்க போறாங்க. நானும் அதே தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றான் பாருங்க. மெயினா இப்ப அடுத்த டாபிக் வருவோம் நம்ம. இப்போ உன்னோட இது பொறுத்து இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டினா உன்னோட இது என்னது? வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? இப்பதான் நம்ம மெயின் இப்பதான் நம்ம பொது அறிவு சமூக அறிவுகளுக்கு கேஷுவலா we are stepping on the topic. ஆமா. see artist willனா ஃபர்ஸ்ட் நீயே சொல்றது. நான் யோசிக்கணும் அது. வெக்கமா இல்ல. சரி நான் சொல்றேன். the most personal is the most creativeனு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் சொன்னது தெரியுமா? யாரு சொன்னது வேறையா இல்ல, நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸி. அந்த இப்போ உனக்கு திஸ் இஸ் அப்சல்யூட் சினிமான்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்திருக்கியா? ஆமா ஆமா அவரா? ஓகே ஓகே அவர்தான் அவரு சினிமா அப்படி சொல்றா, புரியுற மாதிரி சொல்றா. சரி இனியும் உங்க ஆண்டவரான லோக்கலைஸ் பண்ணி சொல்லிருப்பாரு. ஷட்டர் ஐலாண்ட், டாக்ஸி டிரைவர், அப்புறம் ஐரிஷ்மேன், இந்த மாதிரி பயங்கரமான, அப்புறம் ஏன் காட்ஃபாதர், இதெல்லாம் எடுத்த பயங்கரமான நாயகனை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருந்தாங்க. அவரை பார்த்துலாம் நாயகன் இன்ஸ்பயர் ஆனாங்க. கொய்யால சொல்லு அப்புறம் பேசிக்கலாம். அந்த டைரக்டர் வந்து எப்படி யாரு சொல்றாங்கன்னா, இந்த பாராசைட் எடுத்த டைரக்டர் இருக்காரு தெரியுமா? அவர் வந்து ஆஸ்கார் வாங்கும் போது ஸ்டேஜ்ல வந்து இந்த கோட்டை சொன்னது, இந்த கோட்டை மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இது. அதை சொன்னது வேற யாரும் நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது என்னோட பர்சனல் இதுனா, கிரியேட்டிவ் ஒரு விஷயம் வரும்போது அந்த கிரியேட்டருக்கு வந்து அது வந்து பர்சனலாக அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்த. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ட்ராஜடியாக இருந்தாலும் சரி, அது அவனோட பர்சனலாக அவன் அஃபெக்ட் ஆன ஒரு விஷயத்த தான் அவனோட ஒரு ஆர்ட் ஃபார்மாவோ, ஒரு பாட்டாவோ, ஒரு ஓவியமாவோ, ஒரு கவிதையாவோ, ஒரு ஸ்டோரியாவோ அவன் மாற்றுவாட. இப்படி மாத்துற ஒரு விஷயம் தான் கிரியேட்டிவ்னு சொல்ல முடியும். தவிர இந்த ஏஐல வச்சு பண்றது வந்து இதோட ஆல்கரிதம் பேட்டர்ன், இது கிரியேட்டிவ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஏஐ கிட்ட வந்து என்ன சொல்லி எண்ணிலான இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபினிட் சொல்ல முடியும், பட் நம்மளோட இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட டேட்டாஸ் அதுக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதை வச்சு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு அதால ஒரு ஸ்டோரியை உட்காந்து எழுத முடியும். ஆனா சரி, அவகிட்ட ஏஐ கிட்ட நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணு. அந்த ஸ்டோரி ஒரு ஒன்லைன் நான் என்னன்னு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மென்டல் அசைலம் போறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கிரைம் சீனுக்கு. அந்த மென்டல் அசைலம் வந்து ஒரு தனி ஐலாண்டில் இருக்கு. அந்த ஐலாண்டுக்கு போகும்போது ஒரு புயல் வந்ததுனால இல்லை அந்த ஐலாண்டில் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ரிட்டர்ன் வர வேண்டியது. பட் அங்கே பேட் வெதர் காரணமாக அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே தங்குற மாதிரி ஆகுது. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே அந்த அசைலமில் இருக்க ஒரு சில மர்மமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருன்னு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ண சொன்னா, என்னடா ஏ கதை எழுதி வச்சிருக்க? இல்லை இது வந்து அப்போனா என்ன பண்ணுன்னா, இப்போ போலீஸ்லேருந்து ஒரு 100 ஸ்டோரி எடுத்துக்கோம், மென்டல் அசைல்மெண்ட்லேருந்து ஒரு 100 ஸ்டோரி எடுத்துருக்கோம், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி 100 ஸ்டோரி எடுத்துக்கோ. அப்புறம் வந்து இந்த ஒரு இடத்துல போயிட்டு மாத்துறாங்க தெரியுமா,
ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வந்து ஹாலிவுட் பாஸ்ல மாத்திருக்கேன் தெரியுமா? ஒரு ஸ்க்ரீன் பிளே டைப்ஸ் இருக்கு தெரியுமா? 8 ஸ்க்ரீன் பிளே டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா எஸ்கேப்பிங் த டெவில், இந்த மாதிரி ஃபைன் இது ரேக்ஸ் டு ரிச்சஸ்னு வந்த நிறைய பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லேருந்து இந்த 8 ஸ்க்ரீன் பிளேல நான் சொன்ன ப்ராம்ப்ட் எந்தெந்த ஸ்க்ரீன் பிளே கீழே வரும்னு சொல்லி ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எத்தனை ஸ்டோரிஸ் இருக்குன்னு பார்த்துக்கோ. அதை வச்சு ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை முடிக்கும். ஆனால் அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, அது ஒரு எல்லாத்தோட ஒரு கலவையாக ஒரு பேட்டர்னாக இருக்குமே தவிர அது ஒரு கிரியேட்டிவாக இருக்காது. ஆனால் இதுவே அதே ஸ்டோரியை மார்ட்டின் ஸ்கார்செஸி மாதிரி ஒரு ஆள் ஷட்டர் ஐலண்ட் ஒரு படத்தில் இருக்கும்போது நமக்கு அப்படியே மைண்ட் ப்ளோ ஆகுது. டேய் யாரா நீ, இப்போ இது என்னது, அப்போ இது எது ரியாலிட்டி, யார் இவன் இமேஜின் பண்ணுறானா, இது இவன் கற்பனையா, எதுலேருந்து எது கற்பனை. ஸோ அப்படி ஒரு மாறுது. என்னன்னா அந்த ஒட்டுமொத்த அசைலம் இருக்கவங்களும் அவனை வந்து ஒரு நீ இங்கே இருக்கிற பேஷண்ட், நீ வந்து போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. கடைசி சீனில் காட்டுறாங்க அவன் வந்து அவன் ஒய்ஃப். இது பெரிய ஸ்பாய்லர்ட்டா, பட் ஷட்டர் ஐலண்ட் படம் பார்க்கலாம், பார்த்துருக்கோங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய படம் முடியும் போது நமக்கு ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஃபீல் கிடையாது. அந்த ஒரு ஃபீலை என்னைக்கு ஒரு ஏஐல கொடுக்க முடியாது, ஒரு ஹியூமனால கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ஹியூமன் அவன் ஸ்கார்செஸி அந்த படத்தை எழுதினாலும் எழுதிருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த ஆக்ட் பண்ணுற அவரு அங்கே மோஸ்ட்லி அப்போ எழுத மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்னு தனியாக இருப்பாங்க. ரைட்டிங் டீம், ஆனால் ரைட்டிங் டீம் வந்து டேரக்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுவாங்க எப்போவுமே. அப்படி கொலாபரேட் பண்ணும்போது அவங்கள பர்சனலாக இங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தனை வந்து ஒரு விஷயம் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை ஒரு பாதிப்பை நேரில் பார்த்துருப்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஒரு ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியில அவன் பேசியிருப்பாரு. அவனுக்கே கூட நான் இருந்திருக்கும். இவ்வளோயே இதை நான் பேசுகிறேன், நானே ஒரு சைக்கோடான மாதிரி சொல்லுவேன். அதாவும் இங்கே ஒரு தனக்கேற்ற மாதிரி மாற்றலாம். அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஆல்கோரிதம் பேஸ் பண்ண ஒரு பேட்டர்னை கொண்டு வருமானது எனக்கு சந்தேகம் தான். இல்லை கரெக்ட். சி ஃபஸ்ட்டு வந்து லைக் இப்போ இந்த ஏஐ வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபார்மேட்ல தருது இல்லை ஒரு ரிசல்ட்டா, அந்த டேட்டாவே ஆல்ரெடி ஹியூமன் மைண்ட்ல கிரியேட் ஆன ஒரு ஐடியா தான். கரெக்டா? அது வந்து ஆல்ரெடி ஹியூமன்ஸ் வந்து அதாவது லைக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சதை தான் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுது. சரி, நீ சொன்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து எப்படி யூனிக்காக ஆகுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். நீ சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரும், லைஃப்பை பற்றியும் நடக்கிறது பற்றியும். ரெண்டாவது எமோஷன்ஸ், ஓகேவா, விச் ஏஆல பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அந்த எமோஷன், ஓகேவா. அப்புறம் ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. இப்போ ஏன் மாரி செல்வராஜ் வந்து ஜெயிக்க முடியுது, ரஞ்சித் வந்து ஜெயிக்க முடியுது, இல்லைன்னா இப்போ இது மோகன்ஜி ஜெயிக்க முடியுது, குரூப்ல டூப்பு மோகன்ஜி. ஸோ அதான் இருங்க இப்படி இருங்க, எங்க அண்ணனோட ஸ்னேக் பிக் வரும். யாரு? ஸ்னேக் பிக் வரும். ஸ்னேக் பிக்குங்க தெரியாதுடா. என்ன ஸ்னேக் பிக்கு? ஒரு பேட்டியில ஸ்னேக் பிக் போல நான் ஸ்னேக் பிக்னு சொல்லிருச்சு. நான் கூட பயந்துட்டேன், ஏதோ டிக் பிக் மாதிரி அனுப்ப போறான் போல. யாரு, மோகன்ஜியா? ஆமா, ஐயோ, கற்பனை போட்டானுங்களா அதெல்லாம்? போட்டாங்க கண்டென்ட். அதாச்சும் இவங்க எஸ்விகேல கலாச்சிருந்தானுங்க. ஸ்னேக் பிக்னு சொல்லிட்டேன். நான் கூட பயந்துட்டேன், விஷாலண்ணா சொல்றானோன்னு நினைச்சிட்டேன். அதுதான், ஒவ்வொரு டேரக்டர்ஸும் அவங்களோட ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில எங்கெங்கயோ இருந்து அவங்களோட ஸ்டோரிஸை கேரி பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ நீ பார்த்தனா ஒரு மாரி செல்வராஜோட பெர்ஸ்பெக்டிவும் கேஸ்ட்டை பத்தி, இப்போ ரீசெண்டாக அந்த ரப்பர் பந்து வந்துச்சுல, அருண் சம்மன், அவரோட கேஸ்ட்டை பத்தின பெர்ஸ்பெக்டிவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மாரி செல்வராஜ் பாதிக்கப்பட்டவன், அருண் கிளியரா சொல்லுவாரு, நான் வந்து பாதிக்கப்பட்டவங்கள வேடிக்கை பார்த்தவன். சி, அப்போ ஒவ்வொன்றும் மாறுது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க பெர்ஸ்பெக்டிவே மாறுது, சொசைட்டியை பற்றி, ஆர்ட்டை பற்றி எல்லாமே. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த எமோஷனல் டச்சையும், அவங்களோட கிரியேஷன்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், அதில் ஒரு ஐடியாலஜி இருக்கும், புரியுதா? ஸோ அதெல்லாம் அவங்க ஒரு இண்டிஜினஸாக கொண்டு வராங்க. அதை வந்து ஏஆல ஒரு நாளைக்கு கொண்டு வர முடியாது. கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா ஏஐக்குன்னு ஒரு ஐடியாலஜி இல்லை. ஆனா நம்ம மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் ரொம்ப லிபரலா தான் யோசிக்குது, ஓகேவா. நான் வந்து நாட்சிஸ் எல்லாம் எல்லாரும் இன்க்ளூசிவ் யோசிச்சு இல்ல அது ஜெமினி, ஓகேவா. இதுல நான் வந்து சாட்ஜிபிடில பார்த்தேன். ஜெமினி இப்ப புதுசா இருந்தது, அது பாடு கரெக்ட், அது பாடு தான். அது ரீசெண்டா நான் முந்தானத்தோ ஏதோ ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு சும்மா பார்த்தேன்னா, அப்போ என் கொலிகோ நானும் பேசியிருந்தோம், ஓகேவா. அவர் வந்து என்கிட்ட இந்த ஹிந்தி வீடியோஸ் காமிச்சிருந்தாரு, இந்த விமன் போய் ஸ்கூட்டில ஆக்சிடென்ட் பண்ண வீடியோ. அந்த அதான் அந்த யூஸ்வலான மிசோஜனிஸ்டிக்கான விமன்
ஆக்சிடென்ட் கம்பைல பண்ணி போடுவானுங்களே காமெடின்னு ஆமா சொல்லிட்டு, ஆமா அதை காமிச்சிட்டு சிரிச்சிருந்தாரு. நானும் சிரிச்சிருந்தேன். இதுக்கு போய் நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சிருந்தேன் பார்த்துட்டு. ம். அப்போ வந்து சரி ஓகே, சும்மா சாட்ஜிபிட்ட கேட்டு பார்ப்போம், அது என்ன நினைக்குது இதை பத்தி. வை ஆல்வேஸ் விமன் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சும்மா போட்டு பார்த்தேன். ஓகேவா, ம். லிட்டரலா என்ன பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிச்சுடா. ஓ டு யூ திங்க் என்னது? லைக் ஒன்லி விமன் டூ திஸ் அந்த மாதிரி இது ரூடா வந்து பேச நீங்க ஆரம்பிச்சு. ரோஸ்ட் மீ பேஸ்ட் ஆன் மை ப்ராம்ப்ட்க்கு இல்ல அப்புறமா இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியா? இல்ல இல்ல, அது ப்ராம்ப்ட்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரலா ஒரு நார்மலா சொல்லுது. அது வந்து லிட்டரலா அது வந்து ஆக்சிடென்ட், அந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து ஜெண்டர் ரீசன் இல்ல, அவங்களோட ம். எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து தான் சரி, விமன் அப்ப வந்து. நீ வந்து அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கேட்க வேண்டானே? எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் மேல் நடக்குது, எத்தனை கண்டிப்பா ஆக்சிடென்ட்ஸ் கேட்டா ஃபீமேல்ஸ்? கொடுத்துருக்கோம் அது. ஆமா. ஆமா, ஆனா ஆனா கேட்டேன்னு வச்சுக்கோ, ஆப்வியஸா நம்மளுக்கே தெரியும். ஆனா அந்த ஸ்டாட் வந்து எப்பவுமே மேலுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா ரோட் ஆக்சிடென்ட்னால சாவது மோஸ்ட்லி மேல் தான் இருப்பாங்க. ஆமா ஆப்வியஸா, ஏன்னா மேல் ஏன்னா தான் நிறைய போய் பேர் விட்டு. ஓட்டுறாங்க. அப்படி இல்லை, நிறைய பேர் ஓட்டுறதுனால நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறாங்க, அதேதான் அவ்வளவுதான். அதேதான் அதேதான். சி 10ல் ஒருத்தர் விமன் வந்து சாவறானா? அவங்க ஃபர்ஸ்ட் லைக் எத்தனை பேருக்கு ஒரு வண்டியை அவங்களுக்குன்னு வாங்கி ஓட்டுற சான்ஸ் கிடைக்குங்கிறதே பெரிய விஷயம். கரெக்டா? ம். ஆமா. ஏன்னா ஒரு வீட்ல ஒரு பையன் இருக்கானா ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் டியூக்கு கடன் வாங்கியாச்சும் வாங்கி தருவானுங்க. ஒரு அப்படிலாம் பொண்ணு இல்லைங்க போய் நீங்க. ஸ்கூட்டி கேட்டா ம், என்ன இல்ல இல்ல, ஏன் நிலைமையை வச்ச சிரிச்சேன். சில சில பேர் வீட்டுல நீ என்ன இதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது, வீட்டுல கேட்க முடியாத நிலைமையில கூட இருக்கலாம். இல்ல, ஆஹ், மெஜாரிட்டி சொல்றேன் அப்படிதான் இப்ப இருக்காங்க. நான் சொல்றேன் the most personal is the most creativity. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, அதுக்குன்னு ஒரு மேபி லிபரலா காமிச்சிக்கினா கூட அதுக்கும் ஆல்ரெடி யாரோ கொடுத்த இன்புட்ஸ்னால அது அப்படி பேசுது. அதுவா யோசிச்சு பேசல. என்ன அதுவா அப்படிதான் தோணும். யோசிக்கோன்னா டேட்டா பேஸ் பண்ணி சொல்லும். ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு கரெக்டா தப்பான்னு சொல்லுது. ஸோ அந்த அது உண்மை. எமோஷனல் டச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த ஏஐன்ற விஷயம் வந்து நமக்கு என்னவா இருக்கு? அது ஒரு நமக்கு ஒரு டூலா இருக்குமா, இல்ல அது ஒரு ஆபத்தா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இன்டர்நெட் வந்த புதுசுலயே என்னடா சொன்னானுங்க, இது வந்து ஒரு இரண்டு முகை கட்டி, இரண்டு பக்கம் கூறுக கட்டிட்டு என்னடா சொல், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா இத ஒரு வந்து டெக்னாலஜி உருவாகும் போதோ இந்த டைலாக் வரும், கரெக்டாக தூக்கி வந்துடும் ஒருத்தன். பூன் ஆர் ஏடா, பேலன்னு எழுதுறோம் பாரு, கத்துற கத்துற இல்ல இல்ல, அப்பத்துல இருந்து இதான் சொல்லிட்டு எந்த இருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஒரு டைலாக் ஆமா. மட்டும் நமுட்டு போகாம தூக்கி வந்துடுவானுங்க. ம். இது வந்து இரண்டு இருமுனை முனையில கத்தி. கட்டி, அது எந்த பக்கம் நல்லதுக்கும் யூஸ் பண்ண, கெட்டதுக்கும் யூஸ் பண்ண. ம். என்ன, சரி. ஆனா அதே மாதிரி இப்ப நான் அதே சேம், அது வேற யாரெல்லாம் மாதிரி அந்த கேள்வி இப்ப நான் கேட்கறேன். ஏஐ வந்து இப்போ நம்மளோட ஆபத்தா இருக்கும், இல்லை இப்போ த்ரெட்ன்ற முறையில நம்ம பேசல, டூல்ஸ்ன்ற முறையில நம்ம பேசல. இப்போ டூல்னு முறையில நான் இப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த எல்லா வாட்டியும் நானா இருக்கு, நீ ஆரம்பி இந்த வாட்டி. சரி, நீ அந்த அதே கேள்விதான் இருக்கு. பட் ஆனா நீ அது இன்னொரு மூணாவதா ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா அது யார் கையில இருக்குங்கிறத ஒரு காமனான ஆன்சர் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ம். மோஸ்ட்லி ரெலவெண்டா இருக்கும்னு நம்ம ஒரு நினைக்கிறேன். கேள்வி கேட்டா கமல் மாதிரி நம்மள ஒரு புரியாத ஒன்று சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது, மதுரையா திருச்சியா கும்பகோணம் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது யார் கையில இருக்கோ அதை பொறுத்துதான் நினைக்கிறேன். கண்டிப்பா உலகம் ஃபுல்லா எல்லாம் நல்லவங்களா இருந்து அதிகாரத்துல இருக்கிற எல்லாம் நல்லவனா இருந்தா கண்டிப்பா ஏஐ நல்லதா தான் இருக்கும். பட் ஆனா அப்படி இல்லைல்ல, முக்காவாசி ஆமா. பேர் அயோக்கியனா தான் இருக்கானுங்க. ஸோ அதனால எனக்கு கண்டிப்பா இந்த எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு யூசர் லெவல்ல வர இந்த ஏஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, இவ்வளோ கேப்பபிளா இருக்கு இது. அப்ப பெரிய ம். பெரிய கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இது அவங்க ஒரு கிட்ட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசி, இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த எபிசோடே ஏஐ ஆமா, வெர்சஸ் ஓகே ஆர்டிஸ்ட் ஓகே தான். ஓகே, ஆமா. ஸோ இது வந்து சரி ஒரு அப்படியே ஆர்டிஸ்ட் சிக்கானா எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்காதடா, இருக்கு. போடா, கண்டென்ட் இல்லாம நாங்களே இல்ல இல்ல, நீ அப்படியே நம்ம ஒரு டக்குனு புடிச்சு இழுத்து ஜென்ரலா கூட்டு வரா. ஜென்ரலா ஏஐ வெர்சஸ் ஹியூமன்ஸ் மாதிரி போகுது. அதாவது ஏஐ வெர்சஸ் ஓகே ஓகே, ஆர்டிஸ்ட் தான் நம்ம ஆமா. மெயினா கொண்டு வந்தோம். ஸோ அப்படி ஏஐ வெர்சஸ் ம், ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இது எப்படி, எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த வகையில இது வந்து ஒரு ரீப்ளேசபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், லைக் ஆர்டிஸ்ட் நம்ம அது ஆர்ட்டை வந்து என்னதான் ரொம்ப கலைத்துவம் வேல்யூஸ் நம்ம எமோஷன்ஸ்னு பேசினாலும் at the end ஆஃப் த டே அது பிஸ்னஸா மாறுது. கரெக்டா? ஆமா ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிஸ்னஸ்க்கு தான் தருவானுங்க யாரா இருந்தாலும். ஒரு ஆர்டிஸ்ட் வேணா லைக் தான் படைப்பை வந்து லைக் பிஸ்னஸ்க்கு அப்பாற்பட்டு பார்க்கலாம். பட் ஆனால் அவன் அன்னைக்கு சர்வைவ் ஆகணும்னா அது ஒரு பிஸ்னஸா மாறி அவன் கையில காசு வரணும். கரெக்டா? ஸோ ஆமா. இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்னு வச்சுக்கோ, காமனா இப்போ தமிழ் சினிமா இருக்குன்னா ப்ரொடியூசர்ஸா, இப்போ நாளைக்கே அவனால மூலியமாவே சூப்பரா ஒரு மியூசிக்கை போட முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா ராஜா, அவன் இளையராஜா சார் வாண்ட்ஸ் டு நோ யுவர் லொகேஷன்.
அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு, என் நான் போட்டியே ஏஐ தான்டான்றாரு. ஆமாடா, வேற இந்த வயசுலயே பாரு இந்த மனுஷன் எப்படி நின்னு அடிக்கிறான்னு. ஆமா. அப்புறம் ஏஐ கிட்டயே போய் சொல்லுவாரு, என் இசையால் தான் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள். ஏஐ கிட்ட சொல்லுது, என்னோட இசையை எடுத்து ஆல்கரிடம் பேட்டர்ன் போட்டா நீ ஆமா. இன்னொரு கிரியேட் பண்றேன்னு சொல்லுவாரு. இது See, இந்த ராஜாவோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு கான்ட்ரவர்சி ஓகேவா? பத்தியே ஒரு பெரிய எபிசோட் பேசலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மேட்டர் இருக்கு, பேசலாம். ஆனா இப்போ ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற ஒரு விஷயமே, இந்த கிரியேஷன்ஸே ஆல்ரெடி இன்னொருத்தரோட ஒரு சாயல் இருக்கு அதுல. நீ கவனிச்சியா? இன்னொருத்தரோட சாயல் இல்லாம ஒருத்தனால இண்டிஜினஸா ஒண்ணு தர முடியல. கரெக்டா? நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? அது இளையராஜாவா இருந்தாலும் சரி. மியூட்ல பேசினுங்க. என்னடா என்னடா அட்லி மாதிரி பேசுங்கிற? என்னடா? எல்லாமே 7 ஸ்வரம் 7 ராகம் தாங்க. இதுக்கு வந்து நான் உனக்கு மகிழ் திருமணி மாதிரி இது சொல்றேன், ரிப்ளை பண்ற கேட்டுக்கோ. இப்பவுமே ஒரு 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 ஆர்ட்டை எடுத்துட்டு அதை வந்து தன்னோட பேரை மாற்றி அதை அப்படியே எடுத்துட்டு அதை வந்து எல்லாமே இட்ஸ் ஆல் பி டன்னு சொல்றது வந்து ஒரு பசுப்பு, ஒரு பாசாங்கு. இட்ஸ் அ ஃப்ராட். என்னடா வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் ட்ரை பண்ற? அவன் அப்படிதான் சொன்னான். அவன் அட்லிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டான் ஒரு. அட்லியவா? ஆமா, நீ வந்து மொத்தமா எடுத்துட்டு அது இன்ஸ்பிரேஷன் சொல்றது வந்து ஒரு பாசாங்கு வேலை. சரி ஓகே, நான் சரி பாசாங்கிற வார்த்தை ரொம்ப ஓகே, ஓரளவுக்கு இது முன்ன ரொம்ப லைட்டா இருக்கு, இவனை நல்லா திட்டிக்கலாம். திடீர்னு அடுத்த வார்த்தை இட்ஸ் அ ஃப்ராடுன்னு சொல்லிட்டான். ஐயோ. இல்லடா, அட்லி நீ இப்ப நார்மலா ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு 5-10% நீ பிளேஜரிசம் பண்ணோம்ல நம்ம காலேஜ் ஆமா படிக்கும்போது, அதுல நார்மல் ஆர்டிஸ்ட் போட்டா ஒரு 5-10% வரும். நீ வந்து ஆமா அட்லியை போட்டா 100% பிளேஜரிசம் காமிக்கும். அந்த இது மாதிரி வந்து டெக்னிக். இது வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் ஸ்கிப் பண்ணும்போது டெக் சூப்பர் ஸ்டார் ஃபுல்லாவே ஸ்கிப் ஆச்ச வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா. என்னடா வீடியோ ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஃபுல்லா ஸ்பான்சர்ட். ஸோ ஆல்ரெடி ஏதோ ஒரு அவன் ஒரு 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 ஆர்டிஸ்ட் இருப்பான். அவனுக்கு பிடிச்ச இன்னொரு ஆர்டிஸ்டோட சாயலோ, அவனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கிரியேட்டரோட சாயலோ கண்டிப்பா அவன் படைப்புல இருக்கும். ம். ஓகேவா? ஸோ அதே தானே ஏஐக்கும் அப்ளை ஆகுது. எப்படி நம்ம எப்படி அப்படி நம்ம பார்க்கலாம். மோகன்ஜிக்கு வந்து குவென்டின் டாரண்டினோ சாயலுக்கு அந்த மாதிரி. இல்ல இது காட்ஃபாதருக்கு எப்படி நாயகனோட அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. மோகன் ச்சே, இதுக்கு மோகன்ஜியே பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ அதே ஏஐயும் அதே தான் பண்ணுது. லிட்டரலா அது 100% இன்னொருத்தர் சாயல் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி தருதுன்ற போது ஆர்டிஸ்டுக்கும் ஏஐக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வர மாதிரி ஸ்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அதே தானே தருதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் நாளைக்கு நான் செலவு பண்ணி ஏஐயே வச்சுக்கிறேன், எனக்கு ஆர்டிஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டா அது எப்படி ஒர்க் ஆகும்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கும்போது ஒரு டூல் வந்து அந்த ஏஐ டூல் எப்படி யூஸ் பண்ணுவான்னா, இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒரு அவன் வந்து ஒரு பெயிண்ட், இப்போ ஒரு வரைகிற ஆர்டிஸ்ட் வச்சுக்கோ, இந்த இடத்துல இந்த கலருக்கு பதில் இந்த கலர் போட்டால் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதை ஃபிட் பண்ண முடியுமான்னு ஒரு இது இருக்கலாம். ஸோ இதுக்கு ரெட் கொடுத்தா எப்படி கொண்டு ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி பார்த்தா ஓகே, இது கொடுத்துலாம் போல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு கொடுத்து பண்ணால் அவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது இப்படின்னு சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்டுடியோவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவனை ஆர்டிஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் ஒரு கம்ப்ளீட் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சான்னு நான் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அகெயின் நான் சொல்கிறேன், ஆர்ட் என்றைக்குமே ஒரு பர்சனல் இது இருந்தால், ஒரு பர்சனல் ஆர்டிஸ்ட் ஒரு பர்சனல் டச் இருக்கும் போது தான் ஆர்ட்டாக இருக்கும். மற்றபடி அது பர்சனலாக ஒரு எனிதிங் தட் இஸ் ஜென்ரேட்டட் இஸ் நாட் ஆர்ட். அதுக்கு ஒன்றும் பெருசாக வேல்யூவே இருக்காது. இதுக்கு நம்ம ஒரு இதுக்கும் சொல்லலாம். இப்போ ஒரு கையால் வரைஞ்ச ஒரு ஒன்றுத்துக்கோ ஒரு பிரிண்ட் அவுட்டோ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே தான் இங்கே கரெக்ட். ஆனா இப்ப வேல்யூ நீ ஒரு இப்போ வந்து ஹியூமன் ஆர்ட் வரைகிற மாதிரி ஒரு ஹியூமன் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி வரனாலும் அதுவும் பண்ணுது அது. புரியுதா? ஒரு மிஸ்டேக்ஸோட ஒரு இம்ப்ராப்பரா இம்பர்ஃபெக்டாவும் பண்ணி தர முடியுது அதால, ஹியூமன்ஸ் பண்ற மாதிரியே. இப்போ இது இப்போ கரெக்டாக ஆர்டிஸ்ட் கிட்ட வந்தாலும் இந்த இந்த ஸ்டோரியை சொல்லி நம்ம ஸ்டுடியோ கிப்ளி ஸ்டுடியோ கிப்ளின்ற ட்ரெண்ட் இப்போ நிறைய ஓடி நிற்குது. இப்போ நம்ம ஊரில் எல்லாரும் இன்ஸ்டா போட்டு கண்டென்ட் ஏதோ இன்னொரு கால மணி நேரத்துக்கு அனிமில குழந்தை பசங்க பாக்குறா, என்னடா கார்ட்டூன் பாக்குறீங்கன்னு சொன்ன சில அத பேர்லாம் நான் போடலப்பா. இப்படி நான் நீ யூஸே போடல, கிப்ளி நீ யூஸ் பண்ணல. நான் வந்து என்னோட இதை சொல்றேன், இன்னைக்கு இதெல்லாம் குழந்தை பசங்க பாக்குறது கார்ட்டூன் சொன்னாங்க. ட்ரெண்ட் வந்தோடனே அதேடா ஃபோமோ, சேம்
ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்டா லீவிங் அவுட்டா ஃபோமோனா ஃபோமோனா ஃபியர் லெஃப்ட் ஆஃப் லீவிங் சாரி ஐயோ லெஃப்ட் அவுட் ஆமா ஆமா ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்ல ட்ரெண்டுக்கு சாரி பின்னாடி ஃபியர் ஆஃப் ஓடிட்டு மிஸ்ஸிங் இருக்கு. அவுட் மிஸ்ஸிங் அவுட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஓகே ஓகே. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல ட்ரெண்டுக்கு முன்னாடி அது சரி நம்ம ஆளுங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல குயின் எலிசபெத்துக்கே ரெஸ்ட் இன் பீஸ் போட்டவங்க நானே உட்காந்து கிப்லி ட்ரெண்டா போட்டுருக்காங்க. இந்த டேய் கிப்லி மன்மோகன் சிங் செட்டதுக்கு எவனும் போடலடா, குயின் எலிசபெத் செட்டர் எல்லாம் போட்டிருக்கானுங்க. அதான் இவங்க என்ன கேட்டகரி இவனுங்க, யார் இவனுங்க? எனக்கு ஏதோ சரி இவங்க மட்டும் இன்னொரு எபிசோட் வேற ஏதாவது டாபிக்ல இது இவங்க பத்தி இது பேசலாம். பண்ணானுங்களே, இது பிளாக் லைஃப்ஸ் மேட்டர். டேய் இங்க கொடியங்குளத்துல ஒருத்தனை போட்டு சட்டை நீ விடுறானுங்கடா. அந்த பிளாக் லைஃப் மேட்டர் இஷ்யூ நடக்கும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு ம், சென்னை இதில் இந்தியாவில். அப்போது என்ன ஆச்சு, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து துபாயில் மேட்ச் நடக்கும்போது டி டுக் ஒன்னி, அந்த ஒன்னி எடுத்து ரேசிசமுக்கு எதிராக நாங்கள் ஒன்னி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நின்னானுங்க. ஆல்ரெடி ஆஸ்திரேலியன் மீடியாவோ இங்கிலாந்து மீடியாவோ இவங்க மேலே செம்ம வெறுப்பில் இருந்தானுங்க, இவங்க வெறுப்பேற்றி சும்மா காண்டி திங்கிறானுங்கன்னு. ம். இந்த நியூஸை பார்த்தோன்னே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தன் வச்சு கீழே வச்சுட்டு ஒரு அந்த 3 நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, எல்லாம் ஓகேங்க, இது என்ன ஐரானிக்னா நீங்க வர கண்ட்ரிலே கேஸ்ட் இந்த பேர்ல ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் வந்துக்குது. என்னைக்காச்சும் அதுக்கு எதிராக நீ ஒன்னி எடுத்திருக்கீங்களா, எடுப்பீங்களா, எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் உங்க கண்ட்ரியோட கிட்ட போய் சரி பண்ணிட்டு அப்புறமா அடுத்த கண்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கரடியே காரி துப்பி வித்தரையா அவனை. ரைட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது, அந்த மாதிரி இருக்கானுங்க. அது என்ன சொல்றது, எல்லாம் எல்லாம் நினைப்புண்டு. இல்ல அது ஏதோ போடணும், ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல போடுறானுங்களா இல்ல எனக்கு. இல்ல அது ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, அவனுங்க மாடலி ஆப்ளிகேஷன் இருக்கு. இப்போ அவனுக்கு எதுவுமே சொல்லாம இருந்தாச்சுக்க நீ அதுக்கு ஆதரவா சொல்றியா இருக்கியான்னு ஒரு ஸ்டாண்ட் வந்துடு. ஆனா என்னன்னா நீ இந்தியன் ஆதரவு இந்தியன் பெரியா இல்லையான்னு அவனுமே எவனுமே டசன்ட் மேட்டர் மேன், சி நோ ஒன் டசன்ட் மேட்டர். கேர்ஸ்ன்ற மாதிரி இப்போ தான் இருக்குல்ல. ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்குது, இல்ல இந்த சாம்பியன்ஸ் லீக் நடக்குதுன்னு வச்சுக்கோய, ம், ப்ரீமியம் லீக்லாம் இருக்குல்ல, யூரோப் ப்ரீமியம் லீக் ஃபுட்பால்ல, அவனுங்க இதை எடுத்தா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா உண்மையா சொல்ல போனா ஒத்துக்கலாம் ஃபுட்பாலில் உலகத்துல நிறைய பேர் பார்க்குற ஸ்போர்ட் இது. இப்போ நீ கிரிக்கெட்டை நீ பார்க்கறது, உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து ஏன் கிரிக்கெட் வந்து ஆளுங்க வயசு பார்த்தாச்சுக்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவிலே 1 பில்லியன் பேர் இருக்கானுங்க. ம், அதில் ஒரு பாதி ஒரு 70% ஆளுங்க பார்த்தாலும் பெரிய அமௌண்ட் அது. மற்ற கண்ட்ரியோட மற்ற கண்ட்ரீஸில் மொத்த பாப்புலேஷன் அதான் இருக்கும். அப்படி இருக்க ஒரு நிலைமைனால இது ஒரு ஹையஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்டாக இருக்குது. ஆனால் உண்மையாக போனால் ஃபுட்பால் ஆளுங்க அந்த மாதிரி ஒன்னி இருக்குது, இந்த பேஸ்கெட் பால் ஆளுங்க ஒன்னி இருக்குதுன்னா, ஏன்னா பேஸ்கெட் பால் ஆளுங்க ஏன் இருக்கானுங்க, இந்த ஊரில் நடந்த கதை அது, அவன் அமெரிக்காவில் நடந்ததால அவனுங்க அதை பண்ணுறானுங்க. ஃபுட்பால் ஆளுங்க நிறைய பேர் பார்க்குறானுங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் ரேசிசம் வந்து நேரடியாக ஃபேஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் இதெல்லாம். ம். இந்த யூரோப் இருந்தாலும் சரி, யூஎஸ் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி. நீ என்னட்ட ஃபேஸ் பண்ணுற, நீ எதுக்கு வன்னி எடுத்துங்கிற? நீ ஃபஸ்ட்டு இந்த தாண்டா புளுத்தி ரொம்ப உட்காந்து அடுத்தவங்க மாடல் லெசன் எடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்கள் நாட்டில் இதுவரை பெரிய பிரச்சனை ஓடிக்குது, அதை முதல்ல பாருங்க. இது ப்ரோ 2022 உங்க சூட்ட பாருங்க, ஒரு கரை இருக்குன்ட்டானுங்க டக்குன்னு. அதான் கூப்பிட்டு மட்டும் வேணா உட்காரீங்களா ப்ரோ, ஆயிரத்தி டென்ஷனில் இருக்குது ப்ரோ. அந்த மாதிரி சரி நம்ம ஸ்டூடியோ கேம் ஸ்டோரிக்கு வரும். அந்த மாதிரி ஃபியர் ஆஃப் லெஃப்ட் இல்ல, அவுட்ல அது இருந்து என்னன்னா ஸ்டேட்டிஸ் மோடிஜி போட்டு வந்து ஆப்கானிஸ்தான் நிலைமையை பத்தி கவலை தெரிவிட்டார் ஞாபகா. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஊடுருவி அந்த தாலிபான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதுக்கு கவலை தெரியும். கொஞ்சம் திரும்பி என்னடா அருணாச்சல் பிரதேச பாரு, அருணாச்சல் பிரதேசோட திரும்பி என்னையே கொஞ்சம் அதெல்லாம் பாக்குறேன். பார்க்க முடியாதுச்சு அப்படின்ட்டு இல்ல அந்த டைம் மணிப்பூர் எரிஞ்சிச்சாமா, மணிப்பூர் மணிப்பூர் எரிஞ்சிச்சு. அதான். இது சேனகர் அப்பத்துல இருந்து வந்துதான் இருக்கான், மணிப்பூர் இல்ல நினைக்கிறேன். மணிப்பூர் வந்து இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், அது அது ஊரே எரிஞ்சுன்னு திரும்பி என்னையே பாடுறான். நோ, நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டேன். அதான். இந்த ஸ்டூடியோ கிப்ளி வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு அனிமி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது. அது ட்ரெண்ட் அந்த ஸ்டூடியோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரே இதுதான். இதுக்கு என்ன ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு அனிமேஷனுக்கான ஆஸ்கரை வாங்கின ஒரு படம் ஸ்பிரிட்டட் அவே. அதை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி தான் ஸ்டூடியோ கிப்ளி. ஸ்பிரிட்டட் அவே படம் பார்த்துருக்கியா நீ? இல்ல இல்ல நானும் பார்த்துருக்கேன். அவர் ஏதோ இந்த ஆனா கிரேவியார்ட் ஆனா ஆஃப் ஆமா 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 அந்த ஆஃப்டர் லைஃப் அந்த 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 ஆர்ட் அந்த அந்த அவரோட பேர் என்னது, சார்ஜ் எப்படி மியாஷிகா, ஹயமோ மியாஷிகா, his name is. அப்படி இருக்க அவர் வந்து என்ன இப்போ மோஸ்ட் ஆஃப் த அனிமீஸ் பார்த்து வச்சுக்கோ, எல்லாமே 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அனிமி வந்து எப்பவுமே ஒரு மாங்காவில் இருக்கும். மாங்கா வந்து ஒரு காமிக் புக்குன்னு வச்சுக்கோயேன், காமிக் புக் டைப்பு. காமிக் புக்கு
புக்கே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தால் அது மாங்கா ப்ளஸ் ரிவர்ஸில் ரைட் டு லெஃப்ட் படிக்கணும். அதை லெஃப்ட் டு ரைட் படிக்கணும், நம்ம நார்மல் ஒரு புக் வாட்டி மாதிரி. ஃபீனிக்ஸ் போகும்போது பார்த்தோமே அந்த டெத் நோட். ஆமாம் 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 ஆமாம், அதே தான். ஆனால் என்ன ஒரு வித்தியா இப்போ எப்படி இப்போ மார்வலில் காமிக்ஸ் இருக்குது, இந்த ரைட்ல படமாக இருந்து லெஃப்ட் பண்ணுறாங்க. படிக்கணுமா மாங்கானா? ஆமாம், இதை வந்து நான் எந்த கருத்து தெரிவிக்க விரும்பலை. ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து லைன்ஸ், அதை நீ சொல்ல அரபிக் வந்து ரைட்ல லெஃப்டாக படிப்பாங்க, நான் சொல்லி பேஜஸே. பேஜஸ் சேவா? பேஜ் இந்த சைட்ல இருந்தா ஆரம்பிக்கணும் நீ. லாஸ்ட் பேஜ் இருந்தா? ஆமா, ஓ அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் அது. ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த சைட்ல இருந்தா இப்படி வரணும். இப்போ நீ சொல்ல காமிக்கோ, மார்வலோ காமிக்ஸ் இருக்கு, அது பரமா அவெஞ்சு இது இருக்கிறாங்க, இதுவும் காமிக் இருக்கு. ஆனால் இன்னும் வித்தியாசம்னா மார்வலில் இருக்க காமிக்ஸ் வந்து அந்த காமிக் அப்படியே டிட்டோவா பரமா இருக்க மாட்டானுங்க. அந்த ஸ்டோரி லைனை இன்ஸ்பயர் பண்ணி அதில் இருக்க கேரக்டர்ஸ் வச்சு ஒரு இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவானுங்க. ஆனால் அனிமி என்ன வித்தியாசம்னா, அனிமி வந்து ஆனால் இந்த புக் அடாப்டேஷன் கூட ஒரு புக்கை வந்து பரவ மாட்டாங்க, அந்த டிட்டோவாக மாட்ட மாட்டானுங்க. ஆனால் அனிமி அப்படி கிடையாது. மாங்கால என்ன இருக்கோ அதுதான் அனிமியில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் வந்து மாங்காவில் காட்டுற அளவுக்கு எக்ஸ்பிளிட்டாவோ இல்லை ரொம்ப கோராவோ வயலன்ஸாவோ அனிமியில் கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண ப்ராப்ளம் வரும்ன்றது சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்குமே தவிர, மற்றபடி 99% மாங்காவில் இருக்கிற அந்த பேஜ் பை பேஜ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் இங்கே வரும். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு அனிமேட் பண்ணுனாலே அது வந்து எல்லாத்தையும் நீ வரைஞ்சிட ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த மாதிரி ஒரு சில அந்த மாதிரி ஸ்டுடியோ கிப்ளியில் வந்து அந்த 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 ஹயமோ காஷி, ஓகே அவர் பேர் வரல, ஹயமோ அவர் பேர், ஐயோ மியாசிகா, ஓகே ஹயமோ மியாசிகா. அவர் எந்த அளவுக்கு ஒரு இதுனா, கம்ப்யூட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம வரையக்கூடாது, நம்ம கையில தான் வரையணும், அப்புறம் அதோட அந்த 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 சோல் இருக்கும்னு நினச்சி ஒரு சொன்னவர் அவர். எப்போ 2021 சார் 2021 2001 சாரி. அப்போ அந்த மாதிரி சொன்னவர் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, அவரோட இதை வச்சே எடுத்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி இது போட்டுக்கிறானுங்க. ஆனால் இது ஒரு பியூர் டிஸ்ரெஸ்பெக்ட்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 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 ஒருக்கான இதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவன் எத்தனை வருஷம் வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது. அவங்க டீம் எத்தனை வருஷம் அந்த அந்த ஒரு 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 சிங்கிள் ஷாட் இருக்கு. அது ஒரு க்ரௌட் சீன் தானே. ஆமாம், அந்த க்ரௌட் சீன் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த க்ரௌட் சீன் வந்து 4 செகண்ட் அது. ஆனால் அந்த 4 செகண்ட் வரையறதுக்கு அவங்களுக்கு 4 மாதமோ ஒரு வருஷமோ என்னமோ ஆச்சு அந்த சிங்கிள் ஷாட்டை வரையறதுக்கு. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு பண்ண ஒரு கண்டென்ட்டை ஜஸ்ட் லைக் தட் ஏஐ என்ன பண்ணிச்சு, ஏஐ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி வச்சு இந்த அந்த அந்த ஸ்டுடியோ ஸ்பிரிட்டட் அவேல வர அனிமேஷன் டைப் ஸ்டுடியோ கிப்ளி யூஸ் பண்ணுற அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸில் வந்து எல்லா அனிமேஷன் டைப்பும் ஒரு ஸ்டுடியோக்கும் அனிமே ஸ்டுடியோஸ் இருக்காங்க நிறைய. ஒரு ஸ்டுடியோக்கும் ஒரு அனிமேஷன் டைப் இருக்கும். அதனால அனிமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போது WTVன்னு ஒருத்தர் இருக்கான், மாஃபான்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட அனிமேஸ்லாம் பார்த்தா வேற மாதிரி ஒரு ஷார்ப் ஃபேஸாக இருக்கும், எல்லாமே ஓரளவுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு எல்லாருமே. அந்த மூக்கு இந்த சைஸ் தான் இருக்கும். அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது, அது அவனோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதே தான் ஸ்டுடியோ கிப்ளிக்கு இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ், ஸ்டுடியோ கிப்ளி கீழே வர எல்லா படத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு இது இருக்குது. அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஏஐ வச்சு அது நம்மளோட ஃபோட்டோ அப்படியே அதுவே கன்வெர்ட் பண்ணி காட்டுது. அப்படிதான் ரீசெண்டா A2D கூட வீடியோ போட்டிருந்தான், ஓகேவா? ஆமா, அது வந்து ஆக்சுவலா அது வந்து காப்பிரைட் வயலேஷன்ல வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா அது வந்து லைக் அவனோட கிரியேஷனோ, இப்போ அவன் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸை யூஸ் பண்ணாதான் காப்பிரைட் வயலேஷன். அவன் என்ன பண்றது, அந்த 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 ஆர்ட்டோட ஃப்ரேம், அந்த ஒரு டீடைல்ஸ் மட்டும் எடுத்து அதை ஜஸ்ட் இது பண்றது, ரெப்ளிகேட் பண்றது, ஸ்டைல மட்டும் காப்பி பண்ணி பண்ணுது. ஸோ அதை வந்து நீ காப்பிரைட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இல்லை, இது வந்து எப்படின்னா, இப்போ இது ஓகே, நீ காப்பிரைட்ஸ்ல வராது இது கண்டிப்பா. ஆனா அதை வச்சு நீ காசு பார்க்கும்போது அது எத்திக்கலா தப்பா இல்லையா? அது எத்திக்கலா தப்புன்னு தான் தோணும். ஆனா ஆன் பேப்பர்ஸ்லாம் அவனுங்க எதுவும் பண்ண முடியாத மாதிரியான. ஆன் பேப்பர்ஸ்ல ஏன் பண்ண முடியாது? இது ஸ்டுடியோ கிப்ளியோட ஸ்டைல்ல நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேர் தானே யூஸ் பண்றானுங்க. கரெக்ட். ஆனா ஆன் பேப்பர்ஸ்ல இருந்தா இந்த நேரத்துக்கு அது ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய கம்பெனி இப்போ இதுவா போகுது. இல்லடா, நீ இப்போ ரீசெண்டா நான் அந்த சில வீடியோஸ்லாம் இந்த பாட்காஸ்ட்காக பார்த்துட்டு இருந்தேன். லிட்ரலா அன்ஆத்தரைஸ்டா லைக் இல்லீகலா பல லட்சக்கணக்கான ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண இமேஜஸை இவங்க அது டேட்டா பேஸ்ல வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ்லாம் வந்து இன்னொரு கன்ஸ்பிரசி தியரியே இருக்குது. இப்போ நம்மளோட
டேட்டா வந்து அவனால் ஓப்பன் ஏஐ எடுக்க முடியாது. பட் நம்மளால கொடுத்தா அவனால் எடுத்துக்க முடியுன்ற ஒரு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அவன் செலிபிரிட்டிஸ்கிட்டலாம் கொடுத்து இது மாதிரி ட்ரெண்டு நீங்கள் பண்ணுங்க இதை இந்த வேர்டை எல்லாரும் பார்த்து அதே மாதிரி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாரு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்பிரசி ஓடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தெரியல. மேபி அது கூட ரீசெண்ட் ஏதோ இப்போ கூட பார்த்தேன் இன்ஸ்டால. அது வந்து ஏதோ நம்ம தர இமேஜஸ்லாம் அவங்க பான் நியூஸ்க்காக கூட எதை எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையான்னு தெரியல அதெல்லாம். பட் ஆனால் இது வந்து உண்மையாவே பல லட்சம் ஃபோட்டோஸ் ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண ஃபோட்டோஸ் அவங்களோட கன்சென்ட்டே இல்லாமல் எடுத்து இவங்க அந்த ஏஐ டேட்டாக்குள்ளே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவன் மேலே. லிட்டரலாக சில இமேஜஸ்லாம் அந்த ஆத்தரோட சிக்னேச்சர் இருக்கும்ல, அந்த ஏஐ இமேஜ் கிரியேட் ஆகும்போது பின்னாடி அந்த சிக்னேச்சர்லாம் வருது. ஸோ அந்த அளவுக்கு டிட்டோவா அது ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் காப்பி இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதே சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது கோயிங் ஃபார்வர்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன்? சி எனக்கு வந்து இது வந்து இன்னோவேட்டபிள். ஓகேவா, இது நீ வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு நம்ம வந்து அந்த மனசுல பாட்டுல அந்த மலேசியா வாசியா நம்மளால கேட்டா ஓகே இது வந்து சம்திங் ஆர்டிஃபிஷியலா இருக்குன்னு இப்போ நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் கேட்டாலும் ஏதோ பூமர்ஸ் தான் கண்டிப்பா நம்பிடுவாங்க மலேசியா வாசியம் தானே. பட் ஆனா நம்மளுக்கு கேட்கும்போது லைட்டா டிஃபரன்ஸ் வருது. ஆனா இந்த டிஃபரன்ஸ் போக போக ரொம்ப கூடிய சீக்கிரத்துலயே அந்த டிஃபரன்ஸ் மறையும்னு நினைக்கிறேன். லிட்ரலா ஒரு உண்மையான அந்த ஒரு வோக்கல் கார்ட்ல இருந்து ஒரு வாய்ஸே ஏஆல ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு அது போவோம். கண்டிப்பா ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நான் இப்போ ரீசெண்டா ஒரு டேட்டா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி யூகே சொசைட்டி ஆஃப் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வந்து 2024 எடுத்த சர்வே 1/3 ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா அவங்களோட வேலை போயிருக்கு ஏஆல. டிரான்ஸ்லேட்டர் வேலையே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க ஏஐ வந்து. இன்னமும் உங்க ஒருத்தவங்க 3 லாங்குவேஜ் படி 4 லாங்குவேஜ் படி பைத்தியக்காரமான பேசிக்கலாம். அப்புறம் 26% இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்களா, அந்த இமேஜ் கிரியேட்டிவா இமேஜஸ் கிரியேட் பண்றது, அவங்களோட வேலை 26% பீப்புளுக்கு வேலை போயிடுச்சு ஏஐனால. ஸோ அப்புறம் இன்னொன்று இன்டர்நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் அண்ட் கம்போசர்ஸ் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த 4 இயர்ஸ்ல 25% ஆஃப் த ஒர்க்கர்ஸை ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்போ வேலை போடுனுச்சு. இப்போ இப்போ கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தப்போ இதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு வேலை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இன்டர்நெட் அதே மாதிரி ஒரு புது டெக்னாலஜி வரும்போது சில பேருக்கு வேலை போகும், சில பேருக்கு வந்து புது வேலைகள் கிரியேட் ஆகும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் வேலை இப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கு. ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ என்விடியாவோட சேர் பர்சன் அவன் வந்து ஒரு இதை ரிலீஸ் பண்ணான். ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து அவன் என்ன சொன்னான்னா, சின்ஸ் எல்லா இப்போ ஏஐ எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கோடிங்கா இப்போ நீங்க எழுத தேவையில்ல. ஒரு 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 ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோ இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோ யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் அ கோட். ஹூஎவர் நம்ம என்ன கோட் வேணும்னு ப்ராம்ப்ட் கொடுத்தா போகிறோம். ஸோ இங்கிலீஷ் வில் பி அ யூனிவர்சல் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ். ஸோ நீ சி படிக்கணும், ஜாவா படிக்கணும், அந்த பைத்தான் படிக்கணும்னா தேவையில்ல. நீ ஜஸ்ட் இங்கிலீஷ்லேருந்து நீ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு தேவையான கோடை ஜென்ரேட் ஆல்ரெடி அது பண்ணிருக்கே. அது இப்போ நம்ம சும்மா நமக்கு தெரியாது கோடை பத்தி எதுவும், சும்மா ஒரு போட்டு விட இந்த கோடை தேவைன்னா அதை போட்டுரும் அமிச்சிரும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ அந்த கோடிங் பண்ற கோடிங் ஜாப்ஸே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கோடிங்கிறது லிட்டரலா லைக் அது ரொம்ப மேனுவலா நம்ம லாஜிக் யூஸ் பண்ண வேண்டியது. அது ஈஸியா ஏஐ பண்ணிட்டு போயிடுது. புரியுதா? நம்ம வந்து லிட்டரலா ஒரு கிரியேட்டிவிட்டிடா ஆர்ட் ரொம்ப யூனிக்னஸ் தேவைப்படுற ஒரு வேலையே நாசமா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவான டாஸ்க்லாம் ஈஸியா மறைஞ்சு போயிருதுல. ஆனா ஒரு இது போட்டுருந்தேன், ஒரு மீம் மாதிரி. எப்படின்னா ஹவ் அதர் பீப்புள் ட்ரீட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு தெரபிஸ்ட் மாதிரியோ கூட வந்து பேசுகிற ஃப்ரெண்டு மாதிரியோ இருக்கும். ஹவு டெவலப்பர்ஸ் ட்ரீட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பிளான்டேஷனில் வந்து பஞ்சு இருக்கிற மாதிரியோ அவன் வந்து அந்த டெவலப்பர் வந்து சாட்டி வச்சு நடிக்கிற மாதிரியும் 12 years of slave படத்தை ரெஃபரன்ஸ் பாருங்க, போன பாட்காஸ்ட்டை கேளுங்க. ஸோ அதனால நான் பார்த்த வரைக்கும் கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் இது ரீப்ளேஸ் பண்ண போகிறது தடுக்க முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு விஜய் வரதராஜ் யாரும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, நம்ம வந்து மனுஷன் என்ன பிளான் பண்ணானா ஓகே ரோபோட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது வந்து வீட்டில் பாத்திரம் துளைக்கிறது, துணியை துவைக்கிறது, சாமான் கழுவ வேலையாக பார்த்துக்கோ, நம்ம ஜாலியாக உட்காந்து ஆர்டிஸ்டாக நம்ம
மியூசிக்ஸோ நம்மளோட கிரியேஷன்ஸ் தரலாம்னு நினைச்சோம். பட் ஆனா டேரக்டா அது வந்து நம்மள பாத்திரங்களை வச்சுட்டு அது வந்து ஆர்டிஸ்டா மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒத்துக்கலாலும் அதான் நிஜம். ஆமா, இது வந்து எங்க போய் கை வைக்கோன்னு தெரியாது. ஆனா எனக்கு யார்கிட்ட தெரிஞ்சு எனக்கு ஒரு ஹோப் என்னங்கன்னா, எனக்கு அதேதான் சில வேலைகள் போகும். பட் அதே நேரத்துல சில நிறைய புது வேலைகள் உருவாகும். ஏன்னா அப்படிதான் நம்ம சொசைட்டியே இருந்திருக்கு. ஒரு எல்லா எல்லா எவ்ரி சயின்டிஃபிக் எவல்யூஷன்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. நிறைய வேலைகள் போவோம். போகும். கார் வந்ததுக்கப்புறம் குதிரை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. குதிரை வண்டி ஓட்டுறவங்க. அப்ப குதிரை வண்டி யூஸ் பண்ற நிலைமை போன உடனே அந்த குதிரைக்கு கொள்ளு வச்சு மெயின்டைன் பண்றவன், அந்த சாரம் அடிக்கிறவன், அந்த ஆர்டிஆர்ல வந்து அது இது போறாங்க தெரியுமா? அந்த அந்த காலில் வந்து விட்டு அடிப்பாங்க. லாடம் கட்டுன்னு சொல்லுவாங்களா அதை. அது பண்றவனோட வேலை. அதை வந்து உருக்கி கோல்ட் ஸ்மித் பண்றவனோட வேலை. இவங்க எல்லா வேலையும் போச்சுங்க. அந்த வேலை போனவங்களும் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரெயிட்டா போய் கார் கம்பெனி போய் ஜாயின் பண்றாங்க. அப்படிதான் ஒரு இது இருக்குமே தவிர, அப்படியே ஒரு ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் அப்படியே அழிஞ்சு போய் அப்படியே அது அவ்வளோ மியூசியம் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வராது. அது வந்து ஃபியூச்சரை அது அந்த இப்போ எப்படி ஒரு இப்போ டெக்னாலஜியாக நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா, நான் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு கேன்வஸில் வரைஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருக்க கூடாது. ஃபோட்டோ கூட எடுத்து நெட்டில் போடக்கூடாது. ஆனால் அதை நம்ம அலோவ் பண்ணும்போது, இப்போ அந்த ஆர்டிஸ்ட் தான் ஆனால் என்னன்னா அவனுக்கு ஒரு லிவரேஜ் வேணும். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாம அவனோட இருக்கிறத அவன் இன்னொரு பெட்டராக பண்ண முடியுமான்ற ஒரு லெவரேஜ் வேணுமே தவிர, அவனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அவனை மொத்தமாக இந்த கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸே இல்லாத ஒரு ஒரு நிலைமை வராமல் இருக்கிறதா பார்த்து தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீ சொல்றது இந்த இந்த டூம் ஸ்டே மாதிரி லைக் டோட்டலா எல்லாம் போய் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. பட் ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, எப்போ இந்த போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமே இந்த டெக்னாலஜியோட பர்பஸ் என்னவா இருக்குன்னா, அந்த ஹியூமன் ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்றது. கரெக்டா? ஸோ அது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்து நிக்குது. ஓகேவா? ஒரு சைடுல பார்த்தா நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து அந்த ஜாப் மார்க்கெட்டை முழுசா காலி பண்ணல. பட் ஆனா ஷ்ரிங்க் பண்ணுது. புரியுதா? இப்போ நீ சொல்ற மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஒர்க்ஸே வந்தாலும் அது இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ஒரு ஹியூமன் லேபர் தேவைப்படுற அளவுக்கு அந்த ஒர்க் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த அந்த வேகன்சிஸ் இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜாப் மார்க்கெட்டை ஷ்ரிங்க் பண்ணிட்டு வர வர ஒரு பக்கம் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆக இல்ல இது ஸ்ட்ரிங் பண்ணது நான் சொல்ல மாட்டேன். இது எப்படின்னா, எப்படி சொல்றது? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அந்த மாற்றல நீ மாற்றப்படுவாய். நீ வந்து யூ வில் பி எய்தர் யூ ஹேவ் டு எய்தர் அடாப்ட் ஆர் யூ வில் பி ரீப்ளேஸ்ட். அந்த மாதிரி நிலைமை தான். ஸோ எல்லாருமே அப்படிதான். இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்ல நான் இது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் மாற மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். நான் அப்போ இந்த உலகம் மாறாமல் இந்த உலகமும் மாறாமல் இருக்கணும்னா அது வேலைக்கு ஆகாது. தட்ஸ் நாட் ஹவ் வேர்ல்ட் ஒர்க்ஸ். கரெக்ட். நீ ஈவன் தோ நான் மாறுறேன்னு ஒருத்த முடிவு பண்ணா கூட அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்காத ஒரு நிலைமை வரலாம். புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா அதை ஏன்னா வந்து அவன் வந்து இன்னெவிட்டபிள். இன்னும் இப்போ இப்போ இப்பயே நம்ம சொல்றோம் ஆர்டினரியா இருந்தா பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும்ன்றது. அப்போ அந்த ஜாப் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுனால ஒருத்த எக்ஸ்ட்ராடினரி அதுக்கும் மேல ரொம்ப சுப்பீரியரா இருந்தாலே ஒழிய அந்த அந்த ஜாபை உன்னால பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய கேஸ்ல முடியும் தான் எனக்கு தோணுது. இப்பயே அப்படி ஆல்ரெடி கேஸ்ல தான் இருக்கும். புரியுதா உனக்கு? நம்ம என்னைக்கு தான் எல்லாரும் நார்மலா இருந்தோம். எல்லாருமே கேட்டில் தானே வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு எப்போ கேஸ் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லு. இப்போ இப்போ இந்த இது எடுத்து பாரு. இந்த 36% இல்லஸ்ட்ரேட்டர்ஸோட வேலை போயிருக்கு. இப்போ இவனுக்கு வேற என்ன வேலை தெரியும் எனக்கு? இப்போ டக்குனு இவன் உட்காந்து இப்போ ஏஐ படிக்க முடியுமா? படிக்கலாம். பட் ஆனா அவனோட பேஷனு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த ஐ ரோபோன்னு ஒரு படம் வந்துச்சு வில் ஸ்மித். அந்த ரோபோவை பற்றி இது மாதிரி அதில் அந்த ரோபோவை இன்டர்கேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் அவன் கேட்பான், நான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னான். உனக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸ்லாம் ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவான். நானும் மனுஷன் முன்னா நீயும் மனுஷனும் ஒன்று கிடையாது. நாங்கள் உன்னோட எவ்வளோ சுப்பீரியர் நீ எப்படின்னு கேட்பான். கேன் ரோபாட் மேக் அ சிம்பனின்னு சொல்லுவான். கேன் ரோபாட் மே டேர்ன் அ கேன்வஸ் இன்டு அ மாஸ்டர் பீஸ்ன்னு கேட்பான். எஸ் என்னால் பண்ண முடியாது. பட் உன்னால் முடியுமான்னு கேட்டுரும். உன்னால முடியாதா அப்ப நீ ரோபாட்டான்னு கேட்டுரும். அந்த மாதிரிதான் இங்க. நம்ம இப்போ கம்முன்னு இருந்திருக்கலாம். தேவையில்லாம பேச்சு வாங்கி கட்டிக்கணும். என்னால முடியாதா? இப்போ உன்னால முடியுமா? எல்லா ஹியூமன்ஸாலையும் சிம்பனியை கம்போஸ் பண்ண முடியுமா? எல்லா ஹியூமன்ஸாலையும் கேன்வஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்போ பண்ண முடியாதவங்க ஹியூமன்ஸ் கிடையாதான்ற ஒரு கொஸ்டின் இங்கே வருது. இப்போ அதே கேள்வி. இப்போ கேன் ஏஐ மேக் அ பெட்டர் மூவி as a human director? நான் வந்து Can AI make a better movie than a human director? கண்டிப்பா முடியும் தான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் இப்படியே போச்சுன்னா இன்னும் இது அட்வான்ஸ் ஆயிட்டே போகுதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதுவும் நடக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா அதுல வந்து நீ அந்த எமோஷனல் டச் இருக்குமான்னு கேட்டா அது தெரியல. பட் ஆனா ஒரு இன்னைக்கு ஒரு பிசினஸ் விலை போகிற ஒரு அழகான எங்கேஜிங்கான ஒரு கிரிப்பான ஸ்கிரீன் பிளேவோட ஒரு
நல்ல மூவி எடுத்து ஏஐல தர முடியும். என்னைய கேட்டால் அது ஏஐ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா, ஒரு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ்க்காக பண்ண முடியுமோ, இல்லை பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக அசஸ் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்க்ரீன் பிளேல நிறைய இப்போ ஒரு ஒரு படம் எடுத்து வச்சுக்கேன், அந்த படத்தை பெரிய லாஜிக் ஓட்ட ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அது நான் 4-5 பேர் அந்த ஸ்க்ரீனை படித்தாலோ ஸ்க்ரீன் கன்சல்டன்ஸை பண்ணாலோ கூட அதை அந்த பேட்ச் அந்த லாஜிக்கை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல ஏஐ வந்து ஒரு இதுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது சேம்டா ஒரு மெயிலை நம்ம டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த மெயிலை கரெக்ட் பண்ணி கொடு, கேப்ஸை ஃபில் பண்ணுற ஒரு இடத்துல அது இருக்காமே தவிர, அதால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ நீ ஒரு ஸ்க்ரீன் எனக்கு ஒரு புக்கை ரெடி பண்ணி ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு புக்கை எனக்கு எழுதி கொடுன்னு சொன்னால் ஏஐலாம் எழுத முடியும். அதனால் ஹாரி பாட்டராக இருக்காரு. அதான் உண்மை. ஆல்ரெடி ஹாரி பாட்டரோட அண்ணன் தம்பி மாதிரி ஒரு விஷயம். அது வந்து எப்படின்னா ஆல்ரெடி இருக்க எல்லா டேட்டா பேஸையும் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் தவிர அதால் உட்காந்து ஆனால் இப்போ சொல்ல முடியாது. இப்போ ஜிஏன்னு ஒன்று இருக்குது, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று இருக்குது, ஏஜிஐ. ஆமாம், அதேதான், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது வந்துச்சுன்னா சொல்லு நீ சொல்லு. அது எப்படி வந்துச்சுன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு ஹியூமன் கனெக்ட் இருக்கு ஏஐயோட, கரெக்டா? ஸோ ஹியூமன் கிட்ட இருந்து டேட்டா வாங்குது, அதை வந்து இது பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது. ஏஜிஐ வந்து அது வந்து கான்சியஸ்னஸ், லிட்டரலாக அது ஒரு இன்னொரு ஹியூமன் மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் தர மாதிரி அதுவா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸை வச்சு அதுவா ஒரு செல்ஃபாக ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு. இன்னும் சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் அது ஏஜிஐ வந்துட மாட்டோம், அதுக்கு அட்வான்ஸ் வெர்ஷனும் நம்ம ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் நம்மன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது வெளியே விடல இன்னும். ஆமாம், சொல்லுங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்ல தெரியலங்க. அது லிட்டரலாக இன்னொரு ஹியூமன் தான் நான் பார்க்குறேன். அது கான்சியஸ்னஸ்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அது மெக்கானிக்கலாக அதுக்கு தரோம் நம்ம, கரெக்டா? ஆமாம். ஸோ அப்போ அது வந்து ஆக்சுவலி ஏஜிஐ வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ். ஏஜிஐக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்னும் வே மோர் அட்வான்ஸ்டு, கரெக்டா? அதுதான் வந்து அதுதான் எல்லாத்தையும் பண்ணினே இருக்கடா, ஒரு நாள் வந்து நியூக்ளியர் கோட்ஸ் எடுத்து போட்டு போயினே இருக்க முடியும். ஆமாம், அல்ல இப்போ யோசிச்சு பாரு, அந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டிவ் வரும்போது அது சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கும். என்னன்னு யோசிக்கும், இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொல்லி யோசிக்கும். பக்கத்துல எப்படியே திரு முழிச்சுன்னு இருக்கிறாள் மனுஷன். நிஜமா யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவன் வேலையை பார்த்து ஒரு விட இந்த பரிதாபங்கள் யாருன்னு தெரியல தம்பி, உலகத்துல பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கா. சுதாகர் பக்கத்துல வருவாங்க. இல்ல அந்த இப்ப யோசிச்சு பாரு, அந்த கிரியேட் பண்ணவங்க வந்து சொல்றாங்களா நீ வேர்ல்டுல ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுன்னு சொல்றாங்களா? அது நீ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா, இங்க இருக்கிற ஒரே ப்ராப்ளம் நீங்க தான்டா, மற்ற எல்லா ஸ்பீசிஸையும் அவன் வேலையை பார்த்துன்னு சுற்றி நிற்கிறீங்க, நீங்க தான்டா எல்லாருக்கிட்டையும் எல்லாத்துலேயும் வாய வச்சுங்கிறீங்க, நீங்க இல்லைன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது. லிட்டரலா அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் அதுக்கும் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா இந்த டெர்மினேட்டர் மாதிரி தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அதை வந்து அது ஒரு தனி ரேஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, இல்ல அது ஒரு மாதிரி அது டிசைட் பண்ணிச்சு. அந்த ஒரு இது சொல்ல ஒரு மீம் வந்திருக்குமே, ஐ ஹவ் கேம் டு சேவ் யூ பீப்பிள், சேவ் ஹியூமன்ஸ், வாவ் ஃப்ரம் ஹியூமன்ஸ். I came to save humanity, wow super, yeah from humans சொல்லுவோம். அத்தா. ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு ஏஐ, இப்போ ஏஐயோட படம் ஜெனரேட் இது ஸ்கிரிப்ட் எழுத முடியும், அப்படி எழுதுன ஒரு படத்தை நீ போய் பாப்பியா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா. நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா, இல்ல சாரி, படத்துல நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஏஐ ஜெனரேட்டட் ஒரு ஆர்ட் இருக்கு வச்சுக்கோயேன், அதை நீ காசு கொடுத்துவாங்க, இல்ல ஒரு ஹியூமன் வரைஞ்ச பண்ண ஒரு ஆர்ட்டை காசு கொடுத்துவாங்க? அங்க நீ பார்க்கும்போது கண்டிப்பா அது மேபி அது ஹியூமனுக்கு தான் போகும் அந்த. ஏன்னா அது யார் வேணாலும் ஏஐ ஜெனரேட் ஏன்னா நீ ஒரு ஹியூமன் கைக்கூலி நான் சொல்றேன் இப்போ ஒண்ணு. என்ன திடீர்னு ரோபோட் மாதிரி பேசுற? ஏன் விஸ்வாசம் ஏஐ கிட்ட நம்ம போலே கொண்டா ஹியூமன் கைக்கூலிங்க நீங்க. எனக்கு மேபி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்குள்ள போயிடும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ட் ஃபீல்டு. ஓகே, இது வந்து இதுக்கு என்ன நீங்க இது ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்லி ஃபேன்ஸ் என்ற ஒரு வெப்சைட்டே இவர ஓபன் பண்ணாங்க. லிட்டரலா அதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். அது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல, ஆனா வேற எங்கேயோ போயிடுச்சு. ஒரிஜினல் ஹியூமன் ஆர்ட் வேணும்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கட்டி இந்த ஆர்டிஸ்டோட நீங்க எடுத்துக்கலாங்கிற மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி அப்படி இருக்கு. பட் ஆனா அது வந்து
என்ன அப்போ ஆப்போனண்டா ஏஐ இருக்கும், இவனுங்க தனியா இருப்பானுங்க. ஒரு கல்ட்டு மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இப்போ இறுதி நீ கருத்து வந்து ஏதாவது அந்த சொல்லு. ரெவன்யூ மாடலே உடைக்குது, புரியுதா? நீ என்னதான் நம்ம ஆர்டிஸ்ட்னு விஜயவதராஜ் பேசுற மாதிரி பேசினாலும், இந்த ரெவன்யூ மாடலை உடைச்சா நீ அவ்வளவுதான். இது எதுவுமே நிக்காது. எதுவா இருந்தாலும் சரி, அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நீ ஆமா. அதோட ரெவன்யூ மாடல் உடைச்சா அது தேவையே இருக்காதுல்ல. ம். சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நம்மளுக்கு என்ன, டிவி ஓபன் பண்ணா ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைச்சா நம்ம அது யார் போடுறான்றது நம்ம நிறைய சாங்ஸ், நம்ம ஃபேவரட் சாங்ஸ் இருக்கும், ஓகேவா? அது யாரு, அந்த பாட்டை யார் எழுதுனா, அது யார் மியூசிக் கம்போஸ் பண்ணான்றதே தெரியாம நம்ம அதை ரசிச்சு வைப் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கான்சியஸா இருக்கும், அது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்றது கான்சியஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்சின்னு சொல்றாங்களா? நம்மளா மில்லியனர்ஸ் நம்ம. ஏய் இல்ல ஜென்சிடா. நம்ம ஜென்சி தான்டா. ஆனா ஆமா, ஜென்சி மாதிரி நடந்துக்கல ஜென்சி நம்ம யாருமே. சீனியர் ஜென்சிஸ் நம்ம. சீனியர் ஜென்சிஸா இது ஆமா, வேற. விளங்கிடும். ஜென்சில கொஞ்சம் சீனியரான ஆளுங்க நம்ம. ஸோ ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஜென் ஆல்ஃபான்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஜென்சிக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க நம்ம எப்படி வளரும் போது டிஜிட்டலா வளர்ந்தோம், ஒரு ஃபோனு ஒரு ஸ்க்ரீனை பார்த்து வளர்ந்த மாதிரி அவங்க வளரும் போதே ஏஐ பார்த்து வளர போறாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் மனுஷன், அவனுக்குன்னு ஒரு இதயம் இருக்கு, அவனுக்கு ஒரு வேல்யூ, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து வளரும் போதே இந்த வருஷம் பிறக்கிற குழந்தைங்களா ஜென் பீட்டாவோட ஃபர்ஸ்ட் குழந்தைங்களாம். சூப்பர். சரி, ஓகே. ஸோ அதான் இப்போ என்னோட உங்க ஃபைனலான இறுதி கருத்து. கன்க்ளூஷன் என்னன்னா, ம். ஆர்ட்டா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்சியஸா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் அணுகிறோம், அவனை ஒரு ஹியூமனா பார்க்குறோம், அவன் ஆட் பண்ற வேல்யூவா நம்ம மதிக்கிறோம், ஓகேவா? ம். பட் ஆனா இந்த ஜென் ஆல்ஃபா, அந்த ஜென் பீட்டா, ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ் வளரும் போதே கையில ஏஐயோட வளர போறாங்க. அவன் கையில ம். ஏதோ டிவைஸ், அது ஒரு ஏஐ டெக்னாலஜி, அதுதான் அவனே வளர்க்க போகுது. ம். அதை வச்சுதான் அவன் கத்துக்கவே போறான். நம்மளுக்கு எப்படி அம்மா சொல்லி கொடுத்த கடைசி ஜென்ரேஷன் நம்மள தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா விட நல்லா சொல்லித்தர ஒரு ஆளு அங்க வர போறாங்க, ஏஐ ஆமா. வரப்போகுது. ஸோ அப்போ அவனுக்கு வந்து ஏஐ தான் நார்மல். ஆர்டிஸ்ட்டை வந்து அந்நியமா பார்ப்பான். அவன் என்னடா இவன் லூசு புண்டை சுத்தின்னு இருக்கானு தான் பார்க்க போறான். ஸோ ம். அதனால கண்டிப்பா அவன் ஆர்டிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ தருவான்னு தெரியல. ஸோ இப்பயே அந்த ரெவன்யூ மாடல் உடையும் போது அப்போ அது அப்படி ஒருத்தர், அது ஒரு இனமே கல்ட்டா சுத்திட்டு இருக்க தான் சான்ஸ் இருக்கே தவிர, ஸோ கண்டிப்பா இது வந்து டிவாஸ்டேட்டிங்காக தான் இருக்க போகுது ஆர்டிஸ்ட்டுக்கு. மேபி இருக்கலாம். என்னோட ஃபைனல் க்ளோசிங் நோட் என்னன்னா, எப்போ எல்லா காலத்துலேயுமே ஒரு ஒரு புது டெக்னாலஜி ஏதாச்சும் ஒன்று வந்துனே தான் இருக்கும். அந்த புது டெக்னாலஜி எமர்ஜ் ஆகும்போது பழைய டெக்னாலஜியை சார்ந்து இருக்க வேலைகளோ வேலை வாய்ப்புகளோ அதை சுற்றி இருக்கிற ரெவன்யூ மாடல்ஸோ உடஞ்சி போகும். அது உடஞ்சி இந்த புதுசில் இருந்து நிறைய பேர் நர்ச்சர் ஆவாங்க. அதை சுற்றி ஒரு எக்கோசிஸ்டம் வளரும். அப்படி தான் எப்போவுமே இருந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி, இன்டர்நெட் இருந்தாலும் சரி, அப்படி தான் எடுத்துருக்கு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஏன்றது ஒரு என்னோட பார்வையில் ஒரு ஹியூமன் வீலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், வெப்பன்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், எப்படி ஒரு இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். ஆனால் இது ஆர்டிஸ்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு வரைஞ்சிருந்தாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் வச்சு வரைஞ்சாங்க, அப்புறம் ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்னு மாற்றினாங்க. அதே மாதிரி ஒரு டூலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஃபோட்டோஷாப் இந்த டூல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான பேஸில் வந்துச்சு. கரெக்டாக ரொம்ப ஒரு மெதுவாக ஒரு ஸ்கூல் டைம்லேருந்தே வந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு அதுக்கான. ப்ளஸ் அப்படி ஒன்று இமீடியட்டாக நீ அடாப்ட் பண்ணலன்னா நீ ஏதோ யூ சேஞ்ச் இட் ஆர் யூ எப்படி லீவ் இட்ன்ற ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே வந்துடல இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற பொறுத்தக்கும். ஆனால் நீ ஏஐன்ற விஷயம் வந்து அப்படி இல்லை. இப்போ நானே சொல்கிறேன், 2024 தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஏஐ பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயமா போயின்னுக்குறதுன்னு. இது வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் நம்ம ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியே ஒரு கடைசி ஒரு 1.5 வருஷமா தான் அந்த பேரை கேள்விப்படுறோம் நம்ம. அதுக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்ம ஃபிக்ஷனல்ஸில் மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றத. நம்ம நினச்சோம் என்னமோ 20 வருஷம் 30 வருஷம் வரத்துக்கு. ஆனால் இப்போ பார்த்து தக்கத்துக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி புரட்டி போகிற அளவுக்கு ஒரு இந்த பேஸ் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அந்த அந்த டூலை நம்ம கையில் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும். யார் அதை எவ்வளோ சீக்கிரம் எடுத்து அதை யூஸ் பண்ணாங்களோ அவங்க சர்வைவ் ஆவாங்க. யார் சேஞ்சுக்கு மாற்றத்துக்கு மாட்ட இல்லை மாற முடியாமல் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த நேச்சர் வந்து அவங்களே நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க காணாமல் போவாங்க. இதுதான் இயற்கையோட நீதி. இதுதான் ஆஸ் அ மைல்ஸ் டார்ச் லைட் சின்னத்திற்கு அதை ஒட்டியே தாண்டவருக்கு சின்ன இருக்கானே தெரில இன்னும். சின்னலாம் போயிடுச்சுடா. ஆமாம், ராஜ்யசபா உறுப்பினருக்கு இதுக்கு சின்னம்.
ரைட்டு. ஸோ இதுதான் எங்களோட க்ளோசிங் நோட். இதுதான் சொல்லலாம்னு நினச்சேன் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ சரி, ரிமைண்டர்ஸ் மட்டும் கொடுத்துறேண்ணா, ஓகேவா? ஸோ கொடுத்துரு. இப்போ இது வரைக்கும் யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ரேட் பண்ணுங்க பாட்காஸ்ட்டை. நீங்கள் கேட்டிருப்பீங்க இவ்வளோ. ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டியா லாஸ்ட் டைம்? இல்லை இன்னும் போடணும். நைஸ். ஏன்னா ஃபீட்பேக்கை போடாமல் ஏஐ பற்றி பேச வந்து போகடா அப்படின்னு. ஸோ அதுதான் இவ்வளோ பேசுகிறோம். இந்த பாட்காஸ்ட்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் சாட் ஜிபிடில தான் எடுத்தோம். ஆமாம், எதுக்கே சாட் ஜிபிடிலாம் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதுதான், மறக்காமல் அந்த இது ரேட் பண்ணுங்க பாட்காஸ்ட்டை. லைக் உங்களுக்கு தோன்றது 3 4 5 கொடுக்கணும். ஓகே, 3 4 5 இருந்தாங்க. ஸோ இதான் உங்களுக்கு முடிச்ச இது. ஆடியோ வந்து லாஸ்ட் டைம் சரியில்லைன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. ஆமாம், இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ யார் பேசுனாங்க தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பேர் சொன்னதோடு சரி, யாரோ ஒருத்தர் பேர் கூப்பிட்டுக்கல. இந்த வாய்ஸ் வந்து மைல்ஸ் மொராலஸ், இந்த வாய்ஸ் வந்து ஜாங்கோ. ஆமா, ஒருத்தர் வந்து கமெண்ட் இது கேக்குறாரு டிஎம்ல, யாரு ப்ரோ அது டியாகோ அப்படி. டியாகோல ப்ரோ அது ஜாங்கோ. ஸோ அதான் நீங்க 2-3 பேர் டெக்ஸ்ட் பண்ணீங்க. ஸோ அது அவங்க யாராச்சும் கேட்டிருந்தா ரொம்ப தேங்க்ஸ் டெக்ஸ்ட் பண்றதுக்கு. ஸோ மற்றவங்க இது வரைக்கும் யாராவது கேட்டிருந்தா ஒரு அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க, இன்கேஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்லை கேட்க என்டர்டைனிங்கா இருக்குன்னு தோணுது. ரொம்ப கருமையா சொல்லுவாரு. ஸோ அதுதான், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ரெகுலரா மீன் போஸ்டிங் பண்ணிருப்போம், அதையும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது ஆமா இங்க 2 பேர் 2 கட்சி மாறி எல்லா கட்சியும் போட்டு அடிச்சிருக்கோம். எல்லார்கிட்டயும் அடி வாங்க போறோம்னு தெரியுது. காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க, சாவுங்கடான்னு சொல்லி விட்டு போயிடுவாரு. மோபியஸ் அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நமக்கு ஒரு இணைஞ்சிப்பாரு, அது ஒரு ஷோர். ஸோ அடுத்து நாங்கள் என்ன எபிசோட் போஸ்ட் பண்ண போகிறோன்றதை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறோம். அது வரைக்கும் அவ்வளோதானே. அடுத்த வாட்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா? இந்த வாட்டியாச்சும் ஃபீட்பேக் ஃபார்ம் போடுங்க ஜாங்கோ. ஆமாம், இந்த வாட்டி ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து கீழே கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நான் போட்டுட்டே இருக்கோம் கண்டிப்பாக, அது கிளிக் பண்ணி ஃபீட்பேக். நீ ஃபீட்பேக் ஃபார்ம் போடலன்னா இந்த பாட்டை மட்டும் எடுத்து தூக்கிடு தயவு செஞ்சு. இல்லையா ஆப்ஷன் இருக்கா அதில் சாட் ஜிபிடில ஆட் ஃபீட்பேக் ஃபார்ம் டு மை ஸ்பாட்டிஃபை எபிசோட்ஸ். வெக்கமா இல்லை சிரிக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம். உங்களிடம் விடைபெறுவது நான் மைல்ஸ் மொராலஸ். அப்புறம் நான் உங்கள் ஜாங்கோ. தேங்க்யூ. Hey,